இன்னைக்கு நம்ம தானியேல் 3ஆம் அதிகாரத்தை படிக்க போறோம். தானியேல் 3ஆம் அதிகாரத்தையும் வெளிப்படுத்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தையும் கொஞ்சம் நம்ம என்ன செய்ய போறோம், ஒப்பிட்டு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? தானியேல் 3ஆம் அதிகாரத்தையும் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்க போறோம். எக்ஸ்கியூஸ். சரி, ஒரு 15 பாயிண்ட் படிக்க போறோம். ஒரு கம்பாரிசன் கொஞ்சம் நம்ம தானியேல் 3ஆம் அதிகாரத்தையும் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தையும் கொஞ்சம் நம்ம என்ன செய்ய போறோம், ஒப்பிட போறோம். சரிங்களா? எல்லாரும் நீங்க தானியேல் 3ஆம் அதிகாரத்தை ஒரு விரல வச்சுக்கணும். சரிங்களா? இன்னொன்னு நீங்க வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல நீங்க விரல வச்சுக்கணும். சரிங்களா? அதனால நம்ம 2 புஸ்தகத்தை கொஞ்சம் ஒப்பிட போறோம். எத்தனை பேர் இந்த தானியேல் 3ஆம் அதிகாரம் கதையை படிச்சிருக்கீங்க? கண்டிப்பா சின்ன வயசுல இருந்து இந்த தானியேல் 3ஆம் அதிகாரத்தின் கதை நம்ம படிச்சிருக்கோம். அப்படிதானே? ஆனா உங்க எல்லாருக்கும் நானு இந்த தானியேல் ஸ்டடி படிக்கும்போது, தானியேலை குறித்து படிக்கும்போது ஆரம்பத்திலே நான் ஒரு காரியம் சொன்னேன். ஞாபகம் இருக்குங்களா? ஆரம்பத்திலே என்ன காரியம் சொல்லியிருக்கிறேன்? அதாவது ஞாபகம் வருதா? அதாவது தானியேல் புஸ்தகத்தில் சொல்லப்படுற ஒவ்வொரு கதைகளுமே ஏதோ அந்த சமயத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதை மாத்திரம் அல்ல. அந்த ஒவ்வொரு கதையும் ஒரு தீர்க்க தரிசன கருத்துக்களால நிறைஞ்சிருக்குது அப்படின்னு படிச்சோம். தீர்க்க தரிசனத்தை அது பேசுது அப்படின்னு படிச்சோம். ஞாபகம் இருக்குங்களா? உதாரணத்துக்கு லோத்து கதை. லோத்து கதை என்பது ஒரு சரித்திரம், உண்மையாய் அப்ப நடந்ததுதான். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாங்க? ஏசப்பா மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல லோத்தினுடைய காலத்துல எப்படி நடந்துச்சோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலையும் நடக்கும். நோவாவின் காலத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு, அது ஒரு கதை தான். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாங்க? நோவாவின் காலத்துல என்ன நடந்துச்சோ அது மனுஷகுமாரன் வரும் காலத்திலையும் நடக்கும். இப்ப யோனா மீனின் வயிற்றுல 3 நாள் இரவும் பகலும் இருந்தார். இப்ப ஏசப்பா என்ன செஞ்சாங்க? எப்படி யோனா மீனின் வயிற்றுல 3 நாள் இரவும் பகல் இருந்தாங்களோ அதே போல மனுஷகுமாரன் பூமியினுடைய இருதயத்துல 3 நாள் என்ன செய்வாரு? இருப்பாரு. சரிங்களா? இப்ப யோசேப்பு சரித்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யோசேப்பு அவங்க சகோதரரால என்ன செய்யப்படுறாரு? விற்கப்படுறாரு. இங்க இயேசு கிறிஸ்துவும் யாரால விற்கப்படுவாரு? சீஷன் யாரு? யூதாஸ் காரியத்தால இங்க என்ன செய்வாரு? அந்த வெள்ளி காசுனால அவரு விற்கப்படுவாரு. சரிங்களா? இப்படி ஒவ்வொரு கதைகளுமே நம்ம என்ன செய்ய முடியாது, சில தீர்க்க தரிசன சில கண்ணோட்டத்தை நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம பார்க்க முடியும். அதே போலதான் இந்த தானியேல் 3ஆம் அதிகாரம் இருக்கு பாத்தீங்களா? இது சும்மாலாம் எழுதப்படலைங்க. அநேக பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க இந்த தானியேல் 3ஆம் அதிகாரம் ஏதோ ராஜா ஒரு பெரிய பொற்சிலையை உண்டு பண்ணினாரு, எல்லாரையும் கூப்பிட்டாரு, நீங்க எல்லாரும் இந்த பொற்சிலையை வணங்கணும் அப்படின்னு சொன்னாரு. உடனே அங்க யாரெல்லாம் வணங்கல? அனனியா, அஷரியா, மிஷாவேல் வணங்கல. உடனே ராஜா ரொம்ப கோவப்பட்டு அவங்களை எங்க தூக்கி போட்டாரு? அக்கினிக்குள்ள போட்டாரு. அக்கினிக்குள்ள போட்ட உடனே அங்க யார் வந்தா? அங்க தேவகுமாரன் அவங்கள காப்பாத்துறாரு. உடனே ராஜா இந்த யூதர்கள் வணங்கக்கூடிய தேவன் தான் உண்மையான தேவன் என்று சொல்றாங்க. இதுதான் நம்ம சின்ன வயசுல இருந்து கேட்ட கதை. அப்படிதானே? எல்லாருமே கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு தெரியுமா? இந்த தானியேல் 3ஆம் அதிகாரத்தை புரிஞ்சுக்கிட்டாலே முழு வெளிப்படுத்தலையும் புரிஞ்சுக்கிட்ட மாதிரிதான். அந்த அளவுக்கு முழுவதையும் ஆண்டு உள்ளதுக்கு போட்டிருக்கிறார். அதனாலதான் ஒரு 15 பாயிண்ட்ஸ் படிக்க போறோம். ஒரு எத்தனை பாயிண்ட் படிக்க போறோம்? 15 பாயிண்ட்ஸ். ரொம்ப முக்கியமான சில கருத்துங்க. நீங்க என்னோட கூட ஒவ்வொரு கருத்தையும் பிடிச்சிடணும். கொஞ்சம் ஆழமா போறோம். சரிங்களா? ஆனா நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா பார்க்கணும். சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 1. எத்தனை பாயிண்ட் படிக்க போறோம்? 15 பாயிண்ட்ஸ். பாயிண்ட் நம்பர் 1. நம்ம தலைப்பு என்ன? தானியேல் 3ஆம் அதிகாரமும் வெளிப்படுத்தல் புஸ்தகமும். சரிங்களா? தானியேல் சாப்டர் 3 அண்ட் ரெவலேஷன். இதை நீங்க கொஞ்சம் ஜெபத்தோடி படிக்கணும், அப்பதான் இந்த காரியம் புரியும். சரி, பாயிண்ட் நம்பர் 1. தானியேல் 3ஆம் அதிகாரத்துக்கு நீங்க போ. தானியேல் 3ஆம் அதிகாரத்துக்கு 3ஆம் அதிகாரத்துல முத வசனம் படிக்கும். தானியேல் 3ஆம் அதிகாரம் முத வசனம் படிக்க போறோம். சரிங்களா? தானியேல் 3ஆம் அதிகாரம் முத வசனம். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணிவித்து
பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினான். சரிங்களா? இந்த முதல் வசனத்துல பாயிண்ட் நம்பர் 1 பாபிலோன் அப்படின்னு ஒரு வார்த்தை வருதா இல்லையா? சரிங்களா? இங்கேயும் பாபிலோன் அப்படின்னு ஒரு வார்த்தை வர்றதை நம்ம பார்க்க முடியும். அடுத்தது பாருங்களேன், அடுத்தது நம்ம எங்க போறோம் அப்படின்னா வெளிப்படுத்தல் புஸ்தகத்துக்கு போகும். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 17வது அதிகாரம் போங்க. 17வது அதிகாரம் போங்க. 5வது வசனம். அங்க ஒரு நவீன பாபிலோன் வருதான்னு பாருங்க. இப்ப தானியேல் 3ஆம் அதிகாரத்துல ஒரு பண்டைய பாபிலோன் ஒண்ணு வருது. ஒரு பண்டைய பாபிலோன் ஒண்ணு வருது. இப்ப நீங்க தானியேல் 17ஆம் அதிகாரத்துல 5வது வசனம் போறீங்களேன், அங்க ஒரு நவீன பாபிலோன் ஒண்ணு வருதான்னு பாருங்களேன். 17:5 பாருங்களேன். மேலும் ரகசியம் மகா பாபிலோன் தேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. பாத்தீங்களா? இங்க எந்த ஒரு பாபிலோன் வருது? ஒரு நவீன பாபிலோன் ஒண்ணு வர்றத நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? இப்ப அங்க பாபிலோன் அப்படின்னு வருது, இங்க என்ன வருது? இங்கேயும் பாபிலோன். சோ அங்க அது ஆன்சியன்ட் பாபிலோன், இது மாடர்ன் பாபிலோன். கிடைச்சிச்சா? பாயிண்ட் நம்பர் 1. இப்ப அடுத்தது பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 2 கோல்டுன்னு எழுதிக்கங்க. கோல்டு பாருங்களேன். தானியேல் 3ஆம் அதிகாரம். தானியேல் 3வது அதிகாரத்துல முத வசனம் தான் கொஞ்சம் நம்ம பார்க்கலாம் பாருங்களேன். முத வசனத்துல ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலவுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து, வார்த்தை வருதா? எதை பண்ணுவித்து? ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து அப்படின்னு வார்த்தை. பொற்சிலை, பொற் அப்படின்னா என்ன அர்த்தம்? பொண்ணு. பொண்ணு வருதா? இங்கிலீஷ்ல கோல்டுன்னு வரும். இப்ப இதே மாதிரி இந்த தானியேல் 3ஆம் சொல்லப்படுகிற அந்த பாபிலோன் பொற்சிலையை பண்ணி வைக்கிறாங்க. இப்ப தானியேல் 17வது அதிகாரத்துல இங்க இந்த பாபிலோன் கிட்ட என்ன இருக்குதுன்னு பாருங்களேன். என்ன இருக்குது? தானியேல் 17ஆம் அதிகாரத்துல 4வது வசனம். 4வது வசனம். அந்த ஸ்திரீ தானியேல் 17 4வது வசனம். சாரி, வெளிப்படுத்தல், மன்னிச்சிருக்கு. வெளிப்படுத்தல் 17 4வது வசனம் பாருங்க. அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையில் பிடித்திருந்தாள். பாத்தீங்களா? அப்ப இந்த பாபிலோன் எதை பிடிச்சிருக்குது? ஒரு பொற்பாத்திரத்தை பிடிச்சிருக்குது. அப்ப இந்த பாபிலோன்ட்டே பொண்ணு இருக்குதா இல்லையா? பொண்ணு இருக்கு. அப்படிதானங்க? அங்க நம்ம தானியேல் 3ஆம் அதிகாரத்திலையும் இது பொற்சிலையை பண்ணுவித்து என்ற ஒரு வார்த்தை வர்றத நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? கிடைச்சிச்சா? கிடைச்சிச்சு. அடுத்து பாயிண்ட் நம்பர் 3. 3வது பாயிண்ட் நம்ம பார்ப்போம். தானியேல் 3ஆம் அதிகாரத்துல முத வசனம் தான். முத வசனத்துல ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். இந்த இங்க எதை பண்ணி வைக்கிறாங்கன்னு படிச்சோம்? பொற்சிலையை பண்ணி வைக்கிறது அப்படி பார்ப்போம். இதுல யாரும் ஈடுபட்டு இருக்கிறா? ராஜாக்கள் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அப்படித்தானே? இந்த பாபிலோனுக்கும் ராஜாக்களுக்கும் சம்மந்தம் இருக்குதா இல்லையா? அது இரண்டாவது வசனத்துல பாருங்க. பின்பு ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தேசாதிபதிகளையும், இவங்க யாரு? தேசாதிபதிகள்லாம் யாரு? அவங்கள ராஜாக்கள் தானே, பல தேசங்களை ஆளக்கூடிய ரூலர்ஸ். சரிங்களா? அப்ப இந்த பாபிலோனு கூட யாரும் இணைஞ்சிருக்கிறா? ராஜாக்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? சரிங்களா? இப்ப பாருங்க அந்த வசனத்துல, அந்த 2வது வசனம், தானியேல் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. பின்பு ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவரையும், இவங்கெல்லாம் யாரு? ராஜாக்கள், ரூலர்ஸ். அப்ப இவங்களும் இந்த பாபிலோனோட என்ன செய்யறாங்க? இணையறாங்க. சரிங்களா? இப்ப அப்படியே போங்க, வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் போங்க. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்துல இங்க இந்த பாபிலோனோட யார் இணையறான்னு பாருங்க. யார் இணையறான்னு பாருங்க. 17ஆம் அதிகாரம் முத வசனம், ரெவலேஷன் சாப்டர் 17 verse 1 பாருங்களேன். verse 1 பாருங்களேன். 7 கலசங்களுடைய அந்த தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா,
திரளான தண்ணீர் மேல் உட்கார்ந்து இருக்கிற மகா வேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே. பாத்தீங்களா, யார் வரா? பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினாங்களே. அப்ப யார் இணையறா? ராஜாக்கள் இணையறாங்க. சரி, யாரோட இணையறாங்க? இந்த வசனம் என்ன சொல்லுது? இங்கிலீஷ் பைபிள்ல நீங்க ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வெர்ஸ் ரெண்டையும் பாருங்க. ஃபர்ஸ்ட் வெர்ஸ் அண்ட் செகண்ட் வெர்ஸ். தமிழ்ல முதல் வசனம், நீ வா திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்து இருக்கிற மகா வேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே. இந்த பூமியின் ராஜாக்கள் யாரோட சேர்ந்துக்கிறாங்க? அந்த மகா வேசியோட சேர்ந்து. இப்ப இந்த மகா வேசி யாரு? அதான் 5வது வசனம், verse 5, Revelation 17 verse 5 பாருங்க. மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய். அந்த மகா வேசி யாருன்னு சொல்லுது இந்த 5வது வசனம்? பாபிலோன். உங்களுக்கு புரியுதா? இப்ப 17ஆம் அதிகாரத்துல பாபிலோனோட யார் சேர்ந்துக்கிறா? ராஜா, அதாவது மகா வேசியோட ராஜாக்கள் சேர்ந்துக்கிறாங்க. இப்ப அந்த மகா வேசி யாருன்னு சொல்லுது 5வது வசனத்துல? பாபிலோன் சொல்லுது. அப்ப பாபிலோட யார் சேர்ந்துக்கிறாங்க? பூமியின் ராஜா. இப்ப உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? அப்ப எப்படி தானியேல் 3ஆம் அதிகாரத்துல அங்க பாபிலோனோட ராஜாக்கள் சேர்றாங்களோ, அதே போல வெளிப்படுத்தல் புத்தகத்திலே ராஜாக்களோட யார் சேர்றா? பாபிலோட யார் சேர்றா? ராஜாக்கள் சேர்றாங்க. கண்டுபிடிக்க முடிஞ்சா? எத்தனை பாயிண்ட் பார்த்துட்டோம்? எத்தனை பாயிண்ட்? சரி, பாயிண்ட் நம்பர் 1 என்ன? அங்கேயும் பாபிலோன், பண்டைய பாபிலோன், இங்க நவீன பாபிலோன், ஆன்சியன்ட் பாபிலோன், மாடர்ன் பாபிலோன். பாயிண்ட் நம்பர் 1. செகண்ட் என்னது? அங்கேயும் பொற்சில பொண்ணு அங்க இருக்குது, இங்கேயும் பொற்பாத்திரம், இங்கேயும் பொற்பாத்திரம், இங்கேயும் பொண்ணு இருக்கு. சரிங்களா? 3வது பாயிண்ட் படிச்சோம், அங்க இந்த பாபிலோனோட ராஜாக்கள் இணைகிறாங்க. அதே போல இங்கேயும் வெளிப்படுத்தல் புத்தகத்திலையும் இந்த பாபிலோனோட யார் இணைகிறாங்க? ராஜாக்கள் என்ன செய்வாங்க? அவங்க இணைவாங்க. பாயிண்ட் நம்பர் 3 கிடைச்சிச்சுங்களா? போயிடலாமா? இந்த கதையை பிடிச்சின்னு வச்சுக்கோங்களேன், கடைசி கால சம்பவம் பயங்கர சுவாரஸ்யமா இருக்கும். சரிங்களா? கடைசி இப்ப தானியேல் 3ஆம் அதிகாரத்துக்கு போயிடலாம். 3ஆம் அதிகாரத்துல இப்ப இதுல வேற யாரு சேர்றாங்க? 7வது வசனம் பாரு. தானியேல் 3ஆம் அதிகாரத்துல 7வது வசனம் போலாம். 7வது வசனத்துல, ஆதலால் சகல ஜனங்களும், அப்படி ஒரு வார்த்தை வருதா? என்ன வார்த்தை வருது? சகல ஜனங்களும் எக்காலம், நாகசுரம், கிண்ணறம், வீணை, சுரமண்டல் முதலான சகலவித கீத வாக்கின் சத்தத்தை கேட்ட உடனே சகல ஜனத்தாரும் ஜாதியாரும் பாஷைக்காரும் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொண்டார்கள். இப்ப எத்தனை பேர் பணிந்து கொண்டாங்கன்னு சொல்லுது அந்த வசனம்? சகல ஜனத்தாரும் ஜாதியாரும் என்ன செஞ்சாங்க? பணிந்து கொண்டாங்க. சகல ஜனங்கள், அப்படித்தானே? சகல ஜனங்கள் அப்படின்னு. இப்ப அதே மாதிரி வெளிப்படுத்தல் புத்தகத்துல the whole world பாபிலோனை பின்பற்றுவாங்களா, இல்ல இந்த முழு ஜனங்களும் பாபிலோனை பின்பற்றுவாங்களா அப்படின்னா கொஞ்சம் அப்படியே போயிருங்க. வெளிப்படுத்தல் புத்தகம், வெளிப்படுத்தல் புத்தகத்துல நம்ம இப்ப 13ஆம் அதிகாரம் போயிருக்கோம். 13ஆம் அதிகாரம், 13ஆம் அதிகாரத்துல முக்கியமான வசனம் 3வது வசனம் பாருங்க. வெளிப்படுத்தல் 13 3வது வசனம் பாருங்களேன். அதன் தலைகளில் ஒன்று, எல்லாரும் எடுத்துட்டீங்களா? Revelation 13 verse 3, சாவுக்கு ஏதுவாய் காயம் பட்டிருக்க கண்டேன், ஆனாலும் சாவுக்கு ஏதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை பின்பற்றி. இருக்குதுங்களா? எத்தனை பேரு? அந்த வசனம் என்ன சொல்லுது? பூமியில் உள்ள யாவரும் அப்படின்னு இருக்கா? அந்த மிருகம், அந்த மிருகம்னா யாரு? அதை நம்ம பின்னாடி படிக்க போறோம். தானியேல் 7ஆம் அதிகாரம் படிக்கும்போது மிருகம் யார் அதை நம்ம படிப்போம். ஆனா என்ன கருத்து? பாயிண்ட் நம்பர் 4ல சகல ஜனங்களும். புரியுதுங்களா? தானியேல் 3லயும் சகல ஜனங்கள், வெளிப்படுத்தல் 13லயும் பூமியில் உள்ள யாவரும். பாருங்களேன், verse 8 பாருங்க. 8வது வசனத்திலேயே பாருங்க, அங்கேயே இருக்கு பாருங்க. verse 8 பாருங்க. 8வது வசனத்துல, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை என்ன செய்வாங்க? வணங்குவார்கள். எத்தனை பேர்? அப்ப பூமியின் குடிகள் யாவரும் வணங்குவாங்க. பாத்தீங்களா? அங்கேயும் சகல ஜனத்தாரும் சகல மக்கள் என்ன செய்வாங்க? வணங்கினாங்க. இங்கேயும் பூமியின் குடிகள் யாவரும். சரிங்களா? சரி, அடுத்த பாயிண்ட் நம்பர் 5 அப்படிதானமா?
நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நான் அந்த பாயிண்ட கரெக்டா நான் எழுதி வைக்கல, பட் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நம்ம அப்படி கடைசியில் அப்படியே ரிவைஸ் பண்ணலாம். ஒண்ணா நம்ம அப்படியே பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா? இப்ப என்ன பிரச்சனைங்க இங்க? என்ன பண்ணினாரு ராஜா? அந்த முத வசனம் தானியேல் 3ஆம் அதிகாரம் முத வசனம். சிலை, இமேஜ், இங்கிலீஷ்ல இமேஜ். அதான் 5th பாயிண்ட். இமேஜ். இங்க பாருங்களேன். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 60 முழம் உயரமும் 6 முழம் அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து, அப்ப என்ன பிரச்சனை? என்ன பண்ணி வைக்கிறாரு? ஏதோ பொற்சிலையை அவர் வந்து பண்றாரு. அப்படித்தானங்க? சரி, இப்ப என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் இவரு பொன்னான சிலையை உண்டாக்குனாரு? யாருக்காவது புரியுதா? தானியேல் 2 புரிஞ்சுன்னா இது புரிஞ்சிடும். ஏன் பொன்னான சிலையை உண்டு பண்ணாரு? பாருங்க, சூப்பர். இப்ப தானியேல் 2ல என்ன படிச்சோம்? அந்த தலை மட்டும்தான் போடணும், மத்ததெல்லாம் என்னது? வெள்ளி, வெங்கலம், இரும்பு, இதெல்லாம் பார்த்தோம். இப்ப ராஜா பார்த்தாரு, எப்பா நான் மட்டும்தான்ப்பா இந்த உலகத்தை ஆளுகை செய்யணும், என்னுடைய ராஜ்யம் தான் கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு அவர் ஏற்றுட்டு என்ன செஞ்சாரு? தானியேல் 2ஆம் காணப்பட்ட தலையில காணப்பட்ட அந்த பொண்ணை அந்த முழு சிலைக்கு பொண்ணா உண்டாக்கிட்டார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் மட்டும்தான் இருக்கணும். ஏன் பாபிலோன் மாத்திரம்தான் உலக முடிவு வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. பாத்தீங்களா? அப்படின்னா ராஜா அந்த தீர்க்க தரிசனத்தை ஏற்றுக்கிட்டாரா? எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசனம்! அந்த சமயத்துல உடனே தானியேல் கீழே விழுந்து தாள விழுந்து என்ன செஞ்சாரு? அப்படித்தானே? ஆனா அவர் ஏற்றுக்கிட்டாரா? அவர் என்ன செய்யல? ஏற்றுக்கல. புரியுதுங்களா? நமக்கும் ஆண்டவர் அநேக தீர்க்க தரிசனங்களை கொடுக்குறாரு. நம்ம ஏற்றுக்கிறோமா? சரிங்களா? நம்ம சிந்திக்கணும். சரி, என்ன உண்டு பண்றாங்க? ஒரு சிலையை உண்டு பண்றாங்க. ஒரு சிலையை உண்டு பண்றாங்க. அப்படித்தானே? சரி, உங்க எல்லாருக்கும் ஹோம் இருக்கு. தானியேல் 3ஆம் அதிகாரத்துல எத்தனை முறை சிலை என்ற வார்த்தை வருதுன்னு பாருங்க. இமேஜ், சிலை என்ற வார்த்தை எத்தனை முறை வருதுன்னு பாருங்க. அதே தானியேல் 3ஆம் அதிகாரத்துல verse 2ல வரும், verse 3ல வரும், 2வது வசனத்துல வரும், 3வது வசனத்துல வரும், 10வது வசனத்துல வரும், 5வது வசனத்துல வரும். சரி, நான் ஒரு சில வசனம் சொல்லிட்டேன். 2வது வசனம் சொல்லிட்டேன், 3வது வசனம் சொல்லிட்டேன், 5வது வசனம் சொல்லிட்டேன், அப்புறம் 10வது வசனத்தையும் சொல்லிட்டேன். ஆனா இன்னும் சில வசனங்கள் இருக்குது, நீங்க கண்டுபிடிங்க. ஏன்னா முக்கியமான பாயிண்ட். ஆண்டவர் திருப்பி திருப்பி அந்த வார்த்தையை பயன்படுத்துறார். சில 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 இந்த வார்த்தையை பயன்படுத்துறார். சரிங்களா? சிலை என்று சொன்னா என்ன அர்த்தம்? இங்கிலீஷ்ல படிச்சு பாத்தீங்கன்னா இமேஜ் இருக்கும். இமேஜ். சிலைக்கு இன்னொரு வார்த்தை சொல்லுங்க, தமிழ் வார்த்தை. சிலைக்கு இன்னொரு வார்த்தை சொரூபம். வெரி குட், சொரூபம். இப்ப வெளிப்படுத்தல் புத்தகத்துல இந்த சொரூபம் என்ற வார்த்தை வந்திருக்கான்னு பார்க்கலாமா? சொரூபம் என்ற வார்த்தை வந்திருக்கான்னு பார்க்கலாமா எல்லாருக்கும்? வெளிப்படுத்தல் புத்தகத்துல 13ஆம் அதிகாரம், 13வது அதிகாரத்துல 14வது வசனத்தை படிப்போம். 14, 14, 15. ரெவலேஷன் 13, 14 and 15. அங்க பாருங்களேன். மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் பாக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிட்டு. பாத்தீங்களா? ஒரு சொரூபம் பண்ணணும்பா. அங்க எப்படி நேபுகாத்நேச்சர் ஒரு சிலையை உண்டு பண்றாரோ, கடைசி காலத்திலையும் பூமியின் குடிகளுக்கு சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவாங்க? வாங்கப்பா, நம்ம ஒரு பொற்சிலையை பண்ணுவோம். ஒரு பொற்சிலை, ஒரு சொரூபத்தை பண்ணுவோம். பொற்சிலையில நம்ம வெளிப்படுத்தி வரும்போது சொரூபத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, 15ஆம் வருஷத்துலயே அந்த வார்த்தை வருதா? 15லையும் மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி. வந்துருச்சா? எத்தனை முறை அந்த வார்த்தை வருது? சொரூபம் என்ற வார்த்தை verse 15ல 15ஆம் வருஷத்துல 3 முறை வருது. அப்படித்தானே? verse 14ல சொரூபம் என்ற வார்த்தை 1 முறை வருது. 15ல 3 முறை வருது. பிடிச்சிட்டீங்களா? இப்ப பாத்தீங்களா? அங்கேயும் சிலை என்ற வார்த்தை திருப்பி 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 வருது. இங்கேயும் ஆண்டவர் சொர்க்கம் என்ற வார்த்தையை திருப்பி திருப்பி கொண்டு வராங்க. ஏதோ காரணம் இருக்கு, ஏதோ காரணம் இருக்குது. சரிங்களா? சரி, எத்தனை பாயிண்ட் முடிஞ்சிருச்சு? பாயிண்ட் நம்பர் 5. 5 முடிஞ்சிருச்சு. லெட்ஸ் கோ டு 6th பாயிண்ட். 6வது பாயிண்ட் ஓடி. 6வது பாயிண்ட் தானியேல் 3ஆம் அதிகாரம். தானியேல் 3ஆம் அதிகாரம் போங்க.
இந்த 2வது வசனத்திலையும் 3வது வசனத்திலையும் நம்ம ஒரு காரியத்தை பார்க்க போறோம். பாருங்க, 2வது வசனத்திலையும் 3வது வசனம் பாருங்க. பின்பு ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும், வசனத்தை எழுதிக்கங்க, இந்த வசனத்தை படிச்சுட்டு அது என்ன பாயிண்ட் கண்டுபிடிச்சிருவோம், படிச்சு கண்டுபிடிப்போம் ஒரு சில பாயிண்ட். பின்பு ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரரையும் நீதி சாஸ்திரிகளையும் விசாரிப்புக்காரரையும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரையும் நேபுகாத்நேச்சார் நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி அழைத்தனுப்பினார். 3வது வசனம். அப்பொழுது தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் நியாயாதிபதிகளும் பொக்கிஷக்காரரும் நீதி சாஸ்திரிகளும் விசாரிப்புக்காரரும் நாடுகளில் உத்தியோகஸ்தர் யாவரும் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேர்ந்து நேபுகாத்நேச்சார் நிறுத்தின சிலைக்கு எதிராக நின்றார்கள். இப்ப ராஜா எதுக்கு இவங்களெல்லாம் கூப்பிட்டார்? இந்த அதிகாரம் நல்லா படிச்சவங்க சொல்லணும், எதுக்கு கூப்பிட்டார்? டெடிகேஷனுக்கு தான் கூப்பிட்டார். அவர் கூப்பிட்டது எதுக்கு? பிரதிஷ்டைக்கு கூப்பிட்டார். நல்லா பாருங்க, கூப்பிட்டது பிரதிஷ்டைக்கு. ஆனா பிரதிஷ்டைக்கு வந்தவங்களை என்ன செஞ்சார் தெரியுமா? இப்ப 5வது வசனம் பாருங்க. 4:5. கட்டியக்காரன் உரைத்த சத்தமாய் சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாசைக்கருமானவர்களே, உங்களுக்கு அறிவிக்கப்படுவது என்னவென்றால், எக்காலம் நாகசுரம் கிண்ணறம் வீணை சுரமண்டலம் தம்பூர் முதலான சகலவித கீத வாக்கியங்களில் சத்தத்தை நீங்கள் கேட்கும் போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின் பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள் அப்படின்னு சொல்லு. கூப்பிட்டது எதுக்கு? டெடிகேஷன். வரோம் டெடிகேஷனுக்கு வந்தவன என்ன செஞ்சுட்டாங்க? பணிந்து கொள்ள பண்ணிட்டாங்க. புரிந்து கொள்ள முடியுதுங்களா? வஞ்சனையா இல்லையா? எவ்வளவு பெரிய வஞ்சனை! எப்படி இருக்கும்? நானும் அதான் எல்லாரும் யோசிப்பேன். இந்த தானியேல் அனனியாசிரியர் மிஷாவே இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அப்படின்னா அனனியாசிரியர் மிஷாவே எதுக்குப்பா அங்க போனாங்க? அதான் யோசிச்சேன், பிரதிஷ்டைக்கு கூப்பிட்டாங்க போனாங்க, தவிர வணங்குறதுக்குலாம் அவங்க என்ன செய்யல, போகவே இல்லை. இல்லாட்டா உள்ள போனதே தப்பாயிரும். இப்ப ராஜா முன்னாடியே அவங்க வணங்குறதுக்கு தான் கூப்பிட்டாரு அப்படின்னா இவங்க போயிருக்கவே கூடாதுல்ல, அங்கேயே விஜய் பண்ண. சரி, பிரதிஷ்டைக்கு அவங்க தெய்வத்தை அவங்க வணங்குறாங்க, பிரதிஷ்டை கூப்பிடுறாங்கன்னு சொல்லி போய் அங்க நிக்கிறதுக்கு தான் அவங்க போயிருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப ஒரு சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, நம்ம ஒரு அஞ்ஞான தெய்வத்தை வணங்கக்கூடிய இடத்துக்கு நம்ம போலாமா? போயிருக்காங்களா இல்லையா? அனனியாசிரியர் மிஷாவேல் போயிருக்காங்க. அங்க போறது தவறு இல்லை, ஆனா உங்களோட தெய்வத்தை நினைச்ச கூடாது, வணங்கக்கூடாது. சரிங்களா? சரி, அப்ப இது பேர் வஞ்சனை. பிரதிஷ்டைக்குன்னு கூப்பிட்டு பணிந்து கொள்ள சொல்லிட்டாங்க, பெரிய வஞ்சனை. இப்ப அதே மாதிரி கடைசி காலத்துலயும் பாயிண்ட் நம்பர் 6 வஞ்சனை, டிசெப்ஷன். சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 6 டிசெப்ஷன். அது மாதிரி கடைசி காலத்துலயும் அந்த டிசெப்ஷன் வஞ்சனை இருக்குமா? வெளிப்படுத்து 13 போயிருங்க, ரெவலேஷன் சாப்டர் 13. வெளிப்படுத்து 13ல அங்க வஞ்சனை இருக்குதா அப்படின்னு பாருங்க. ரெவலேஷன் 13 verses 13 and 14. வெளிப்படுத்து 13ஆம் அதிகாரத்துல 13வது வசனம் 14வது வசனம் பார்க்கலாம். 13வது வசனம் 14வது வசனம். அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து, எதை நடப்பிக்குது? அற்புதங்களை நடப்பித்து மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி. இருக்குதா? மோசம் போக்கிச்சா இல்லையா? உங்களுக்கு புரியுதா? அங்கேயும் மோசம் போக்குறாங்க. யார? தேசாதிபதிகளை இவங்களெல்லாம் கூப்பிட்டது பிரதிஷ்டைக்கு கூப்பிட்டு கடைசியில தாழ விழுந்து பணிந்து கொள்ற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்படிதானே? அப்படியே பணிந்து கொள்ளணும் அப்படின்னா எங்க தூக்கி போட்டுருவோம்? அக்கினி சூளையில போட்டுருவோம். அப்ப பெரிய வஞ்சனை அங்க இருந்தாலும் 3ஆம் அதிகாரத்துல இருந்துச்சு. அதே போல இங்க வெளிப்படுத்தல் புத்தகத்துல நம்ம என்ன பாக்குறோம்? மோசம் போக்குதலை நம்ம என்ன செய்யறோம்? நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அடுத்த பாயிண்ட் நம்பர் 7. சரிங்களா? தானியேல் 3ஆம் அதிகாரம். தானியேல் 3வது அதிகாரத்துல 5வது வசனத்துல இந்த வசனம் 5வது வசனம். தானியேல் chapter 3 verse 5. எக்காலம் நாகசுரம் கிண்ணறம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகலவித கீதவாக்கிகளின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள். இங்கிலீஷ்ல வொர்ஷிப். கடைசியில என்ன செய்யறாங்க? அந்த சுரூபத்தை எதுக்குதான் பண்ணாங்க? அப்ப கடைசியில
தொழுகையை பெற்றுக்கொள்வதற்காக. அப்ப அந்த சிலை எதுக்கு பண்றாங்க? தொழுகையை பெற்றுக்கொள்ளணும். சரிங்களா? இப்ப உங்களுக்கு இன்னொரு ஹோம்வொர்க். இந்த ஒர்ஷிப் என்ற வார்த்தை தானியேல் 3ஆம் அதிகாரத்துல எத்தனை முறை வருதுன்னு பாருங்க. சரிங்களா? சரி, உங்களுக்கு சொல்லணுமா? சரி, 6வது வசனத்துல வருது. 6வது வசனம், எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமற் போனால், வருதா? 6வது வசனத்துல verse 6ல bow down. அப்புறம் பாருங்க அடுத்தது verse 7ல 7வது வசனத்துல கடைசி பகுதி பாருங்க. 7வது வசனத்துல கடைசி பகுதி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொண்டார்கள். வருதுங்களா? பணிந்து கொண்டார்கள். verse 7ல வருதா? verse 10ல பாருங்க. verse 10 10வது வசனத்துல கடைசி பகுதி பாருங்க, பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் என்றும், வருதா? பணிந்து கொள்ள வேண்டும் அந்த வார்த்தை வருதுங்களா? வருது. இப்படியே நீங்க மத்த வசனங்களை படிச்சு பாருங்க. இத பணிந்து கொள்ளுதல் வொர்ஷிப். அப்ப அல்டிமேட்லி இந்த சிலைய, சரிங்களா, இந்த சிலை எதுக்கு தான் பண்றாங்க? தொழுகையை பெற்றுக்கொள்வதற்காக. சரிங்களா? அப்ப சரி, கடைசி காலத்துல எதை உண்டு பண்றாங்க நம்ம படிச்சோம். கடைசி காலத்துல அவங்களும் சொருபத்தை உண்டு பண்றாங்க. எதுக்கு சொருபத்தை உண்டு பண்றாங்க பார்க்கலாமா? எல்லாரும் பார்க்கலாமா? இப்ப தானியேல் 3ஆம் அதிகாரத்துல சிலையை உண்டு பண்ணி தொழுகையை பெற்றுக்கொள்ள வர்றாங்க. இங்க நீங்க பாருங்களேன், இங்க அப்படியே போங்க, வெளிப்படுத்து 13ஆம் அதிகாரம் போங்களேன். இங்கேயும் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்துல இங்க தொழுகை என்ற வார்த்தை எல்லாம் வருதா அப்படின்னு திருப்பி திருப்பி பார்க்கலாம். 4வது வசனம், வெளிப்படுத்தல் 13 4வது வசனம் பாருங்களேன். அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சிற்பத்தை வணங்கினார்கள். வந்துருச்சா? வொர்ஷிப். அது பாருங்க, அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனோட யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். வந்துச்சுங்களா? வொர்ஷிப் வருதா? அங்கேயும் தொழுகை குறித்து வருது. தானியேல் 3ஆம் அதிகாரத்திலையும் இங்கேயும் வருது. இங்க எத்தனை முறை வந்துச்சு பார்த்தோம் இந்த வசனத்துல? 2 முறை. சரி, அங்க சிலைக்கும் தொழுகைக்கு சம்மந்தம் இருந்துச்சா இல்லையா? இங்கேயும் சொருபத்துக்கும் தொழுகைக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? 15வது வசனம், verse 15, 15வது வசனம் பாருங்க. verse 15ல, மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்க. பாத்தீங்களா? கிடைச்சிச்சா? அங்க அந்த சிலையை வணங்கல அப்படின்னா கொலை. இங்க என்னது? இந்த சொரூபத்தை வணங்கல அப்படின்னா கொலை. கனெக்ஷன் இருக்குதா இல்லையா? எவ்வளவு அருமையா ஆண்டவர் பேசுறாரு பாத்தீங்களா? ஒரு கதையை வச்சு முழு வெளிப்படுத்தல் புத்தகத்துடைய சம்பவத்தை என்ன செஞ்சாரு? ஒரு கதையிலேயே அருமையா ஆண்டவர் போட்டு வச்சுட்டாங்க. சரிங்க, கிடைச்சிச்சா? எத்தனை பாயிண்ட் படிச்சோம்? 7 பாயிண்ட் படிச்சாச்சு. பாயிண்ட் நம்பர் 8, 8வது பாயிண்ட். பாயிண்ட் நம்பர் 8வது பாயிண்ட்ல போலாம். சரிங்களா? 4வது வசனம், 4வது வசனத்துல இருக்கு. 4வது வசனத்துல, கட்டியக்காரன் உரத்த சத்தமாய் சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமானவர்களே உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால், இங்க ஒரு செய்தி போகுது. அப்படிதானே? எவ்வளவு அந்த வசனம் எப்படி வருது பாருங்க. இப்ப நீங்க தான் பதில் சொல்ல போறீங்க. சரிங்களா? எப்படி வருது? சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமானவர்களே உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால், இங்க ஒரு செய்தி போகுது. ஒரு செய்தி போகுதா இல்லையா? எதை குறித்த செய்தி போகுது? எதை குறித்த செய்தி போகுது? 5வது வசனம், எக்காலம் நாகசுரம் கிண்ணறம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள். அப்ப எதை குறித்த செய்தி? வொர்ஷிப். சரி, இதே மாதிரி செய்தி எங்கேயாவது இருக்குதா? வெளிப்படுத்தல் புத்தகத்துல சொல்லிருக்க பாப்போம். எங்கேயாவது இருக்குதா? வெளிப்படுத்தல் புத்தகத்துல ஒரு செய்தி போகுது. அந்த செய்தியும் தொழுகை குறித்த செய்தி. ஒரு விரல எங்க வச்சிருக்கீங்க எல்லாரும்? தானியேல் 3ஆம் அதிகாரத்துல வச்சிருக்கீங்களா? 3ஆம் அதிகாரத்துல பாஷைக்காரர் மாணவர்களே உங்களுக்கு அறிவிக்கப்படுவது என்னவென்றால், இப்ப அப்படியே பாருங்களேன், ஒரு செய்தி இங்க போகும். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம், ரெவலேஷன் சாப்டர் 14, ரெவலேஷன் சாப்டர் 14 verses 6 and 7. இப்ப அந்த செய்தி எதுக்காக கொடுக்கப்பட்டுச்சு?
worship பண்ணதற்கு. அப்படிதானே? இங்கேயும் பாருங்க, இங்கேயும் Revelation chapter 14 verses 6 and 7 அதே செய்தி இருக்குதான் பாருங்க. பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜன கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து, 7வது வசனம், மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது, வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீருட்டுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்றான். வந்துருச்சா இல்லையா? கிடைச்சிச்சுங்களா? எல்லாருக்கும் புரியுதுங்களா? எல்லாருக்கும் புரியுதுங்களா? கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் புரியுது நம்புறேன். சரிங்களா? அப்ப தானியேல் 3ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்திலே 5ஆவது வசனத்திலையும் ஒரு செய்தி கொடுக்கப்படுது. அந்த செய்தி எதுக்குரிய செய்தி? அந்த சிலையை வணங்கி கொள்ளுங்க, ஒர்ஷிப்பை கொடுத்த செய்தி. அதே போல இங்கேயும் வெளிப்படுத்தல் புத்தகத்திலையும் ஒரு செய்தி இருக்குது. இதுக்கு இந்த செய்திக்கு பேர் தான் முத்தூதுன்னு சொல்லுவோம், 3 ஏஞ்சல்ஸ் மெசேஜ். சரிங்களா? இந்த செய்தி எதை பற்றியது? தொழுகையை பற்றிய செய்தி. சரிங்களா? சரி, அடுத்தது பாயிண்ட்குள்ள போலாம். எத்தனாவது பாயிண்ட்? இப்ப நம்ம 8 முடிஞ்சிருச்சு, அப்படிதானே? 8 முடிஞ்சிச்சு. 9th பாயிண்ட் நம்ம. சரி, 9th பாயிண்ட்குள்ள போயிடும். 9th பாயிண்ட் verse 6, 6வது வசனம், தானியேல் 3ஆம் அதிகாரத்துல 6வது வசனம் பாருங்க. 6வது வசனத்துல, எவனாயிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமற் போனால், எதை பணிந்து கொள்ளாமற் போனால்? அந்த சிலையை யாராவது பணிந்து கொள்ளல அப்படின்னா அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவான் அப்படின்னு இருக்கு. அக்கினி சூளையின் நடுவில். அப்ப இதை வணங்காம இருந்தா இவங்க என்ன செய்வாங்க? அக்கினி சூளையில போடப்படுவாங்க. எத? சிலைய. இப்ப அப்படியே வெளிப்படுத்தல் புத்தகத்துக்கு போவோம். வெளிப்படுத்தல் புத்தகத்துக்கு போவோம். 14ஆம் அதிகாரத்துக்கு போவோம். 4ஆம் அதிகாரத்தையும் கொஞ்சம் 9வது வசனம் 10வது வசனம், Revelation 14 verses 9 and 10, verses 9 and 10, 9வது வசனத்தையும் 10வது வசனத்தை பாருங்களேன். அவர்களுக்கு பின்னே 3ஆம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்து கொள்கிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமான மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். கிடைச்சிச்சா இல்லையா பாயிண்ட்? அங்க அக்கினி சூளை, இங்க என்னது? இங்கேயும் அக்கினியினால வாதிக்கப்படுவான். 2 இடத்துலயும் அக்கினி என்ற வார்த்தை வருதுங்களா இல்லையா? இப்ப தானியேல் 3ஆம் அதிகாரத்துல அந்த சொரூபத்தை யாரெல்லாம் வணங்கலையோ அவங்க என்ன செய்வாங்க? அக்கினி சூளையில போடப்படுவாங்க. ஆண்டவர் இங்க சொல்றாரு, எப்பா நீ இந்த சொரூபத்தை வணங்குன அப்படின்னா நீ என்ன செய்வ? அக்கினி சூளையில பாதிக்கப்படுவ. புரியுதுங்களா? அப்ப இங்கேயும் ஒரு பெரிய எச்சரிக்கை, ஒரு எச்சரிக்கை இங்க காணப்படுறத நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? சரி, எத்தனை பாயிண்ட் பாத்துக்கணும்? இப்ப 9 பாயிண்ட். பாயிண்ட் நம்பர் 10, 10வது பாயிண்ட் படிச்சுட்டு ஒரு ரிவிஷன் ஓடிடலாம். சரிங்களா? அந்த பாயிண்ட் கரெக்டா எழுதிருக்கீங்கல்ல? 10வது பாயிண்ட் பாருங்களேன். இப்ப 6வது வசனத்துல எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவான்னு சொல்லுதுல, இது சொன்னது யாரு? அக்கினி சூளை ஒரு மரண சட்டம் சொன்னது யாருங்க? இந்த 6வது வசனத்துல யார் சொன்னது? 4வது வசனம், தானியேல் 3ஆம் அதிகாரத்துல அந்த 4வது வசனம் பாருங்க. கட்டியக்காரன் உரத்த சத்தமாய் வருதா? சொன்னது யாரு? கட்டியக்காரன். இந்த கட்டியக்காரன் தான் என்ன செய்யறான் அப்படின்னா இந்த டெத் டிகிரி ஒண்ணு கொண்டு வரான். இந்த அக்கினி சூளையில அவன் என்ன செய்யறான்? நான் போடுவேன் அப்படின்னு சொல்றான். அப்படித்தானே? தானியேல் வெளிப்படுத்தல் புத்தகம் போங்க, இங்க ஒருத்தன் இருக்கிறான். அது யாருன்னு கண்டுபிடிக்க போறது இல்ல. 11வது வசனம், 11வது வசனம், வெளிப்படுத்தல் 13ல இந்த கட்டியக்காரன் வெளிப்படுத்தல் புத்தகத்துல யாருன்னு கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? இந்த கட்டியக்காரன் ரெவலேஷன் 13 11வது வசனம் பாருங்களேன். பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து
எலும்ப கண்டேன். ஒரு மிருகம் எழும்புது. மிருகம்னா என்ன? ராஜ்யம். வசனம் சொல்லுங்க. மிருகம்னா ராஜ்யம். எந்த வசனம் சொன்ன நம்ம ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? தானியேல் புஸ்தகத்துல தெரிஞ்சவங்க சொல்லலாம். தானியேல் புஸ்தகத்துல 7வது அதிகாரத்துல 17வது வசனம் 23வது வசனம் எழுதி வச்சுக்க. தானியேல் 7வது அதிகாரத்துல 17வது வசனமும் 23வது வசனமும் சரிங்களா? மிருகம் என்று சொன்னால் ராஜ்யம். சரி, இப்ப வெளிப்படுத்தல் 13:11 பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அந்த மிருகம் எப்படி இருக்குதான்? அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதா இருந்து வலு சர்ப்பத்தை போல பேசினது. சரி, இங்க ஒரு மிருகம் இருக்கு. அந்த மிருகம் என்ன செய்யுது? ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக இருக்கு. இப்ப இந்த கட்டியக்காரன் யார் கண்டுபிடிப்போமா? கட்டியக்காரன் தான் என்ன செய்வான்? இந்த மரண சட்டத்தை என்ன செய்வான்? கொண்டு வருவான். அப்புறம் தான் அவன் தானே கொண்டு வர்றது. இங்க பாருங்களேன். இப்ப அப்படியே 11வது வசனம் படிச்சோமா? 11வது வசனம் படிச்சுட்டு இப்ப 15 வந்துருங்க. இப்ப யாரை குறித்து படிச்சுட்டே வர்றோம்? இந்த ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பான மிருகம். lamb லைக் பீஸ்ட், இங்கிலீஷ்ல lamb லைக் பீஸ்ட்னு சொல்லுவான். ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பான மிருகம் அப்படின்னா ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பான ராஜ்யம். இந்த ராஜ்யம் எந்த ராஜ்யம்? இதை நம்ம பின்னாடி தான் படிக்க போறோம். சரிங்களா? முதலாவது நீங்க தீர்க்க தரிசனத்தை கொஞ்சம் கம்பேரிசன் பண்ணிடுவோம். பின்னாடி நம்ம படிக்கலாம். 15வது வசனம் பாருங்க. 15வது வசனம். மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும். வார்த்தை வந்துருச்சா? அப்ப யாரு அந்த கொலை செய்யறதுக்கு திட்டம் போடுறான்? வெளிப்படுத்தல் புத்தகத்துல lamb லைக் பீஸ்ட், ஆட்டுக்குட்டி கோப்பான மிருகம். கிடைச்சிச்சுங்களா? தானியேல் 3ல அவன் பேர் என்ன? கட்டியக்காரன். வெளிப்படுத்தல் 13ல அவன் பேர் என்ன? அது ஆட்டுக்குட்டி கொப்பான மிருகம். ஆட்டுக்குட்டி கொப்பான மிருகம். உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அதை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? பாருங்க, இப்ப எத்தனை பாயிண்ட் முடிஞ்சிருச்சு? 9 பாயிண்ட். 10வது பாயிண்ட். 10 முடிஞ்சா? ஓகே, வெரி குட். சரி, 11வது பாயிண்ட் படிச்சு வேஸ்ட் பண்ணலாம். 11வது பாயிண்ட்ல தானியேல் 3 5வது வசனம். தானியேல் 3ல 5வது வசனம் நீங்க பாருங்களேன். எக்காலம், நாகசுரம், கிண்ணறம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் போது. சரி, இதை யாரு பண்றா? இந்த கீத வாக்கியங்களின் சத்தத்தை யார் கொண்டு வர்றது? கீத வாக்கியங்களின் சத்தத்தை யார் கொண்டு வர்றது? யார் சொல்லுவா கரெக்டா? இது பாபிலோனின் கீத வாக்கியம். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இப்ப பாபிலோனின் இசைன்னு ஒண்ணு இருக்குதா இல்லையா? எல்லா இசையும் சரியா? எல்லா இசையும் சரியா? தானியேல் 3ஆம் அதிகாரத்துல பாபிலோன்னு ஒரு இசையை வச்சிருக்கு. சொல்லுது. பாபிலோன் பாருங்களேன் எப்படி மயக்குது பாருங்களேன். அவங்களை படிந்து கொள்ள வைக்கிறதுக்கு இப்ப நம்மளை கொஞ்சம் தலையை அப்படியே அசைக்கிறதுக்கு, கையை அசைக்கிறதுக்கு என்ன செஞ்சிடலாம்? ஒரு விதமான இசையை போட்டாலே கையின் மேல போயிரும், தலை கீழே போயிரும், காலு நடனம் ஆட ஆரம்பிச்சிடும். கடைசியில பணிந்து கொள்ள வச்சிடும். அது யாருடைய வேலை? பாருங்க, அந்த வசனத்தை நீங்க பாருங்களேன். எக்காலம், தானியேல் 3:5, எக்காலம், நாகசுரம், கிண்ணறம், வீணை, சுரமண்டலம், தம்பூர் முதலான சகலவித கீதவாக்கிகளின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் போது, அதை நீங்க கேட்டீங்கன்னா என்ன செய்யணுமா? நீங்கள் தாள விழுந்து. அப்படின்னா அந்த இசை என்ன செய்ய போகுது? தாள விழுந்து வணங்க வைக்க போகுது. அப்ப இவங்களை தாள விழுந்து வணங்க வைக்கிறதுக்கு எதை பயன்படுத்த போறான் பாபிலோன? இசைய பயன்படுத்த போறான். அப்ப எல்லா இசையும் உண்மையான இசையா? பாபிலோனின் இசையும் ஒண்ணு இருக்குது. சரிங்களா? நமக்கு நேரம் கிடைச்சிச்சுன்னா நம்ம படிக்கலாம். இசையை குறித்து ஒரு பிரசங்கம் படிக்கலாம். வேதாகமத்துல ஆதியாகமத்துல இருந்து யாது வெளிப்படுத்தல் வரைக்கும் இசை, எது உண்மையான இசை, மியூசிக்ஸ். சரிங்களா? எது உண்மையான மியூசிக், எது சரியான இசை என்பதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சரி, அப்ப பணிந்து கொள்ள வைக்கிறதுக்கு எது பயன்படுத்துது? இசையை பயன்படுத்துது. அதே போல வெளிப்படுத்து புஸ்தகம் போங்க. வெளிப்படுத்து புஸ்தகத்துல 18ஆம் அதிகாரம். வெளிப்படுத்து புஸ்தகத்துல இந்த பாபிலோனுடையும் இசை இருக்குமா? 2வது வசனத்தை முத படிக்கலாம். வெளிப்படுத்து 18ல Revelation 18:2 பாருங்களேன். அவன் பலத்த சத்தமிட்டு
மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது. சரி, அப்ப இந்த 18ஆம் அதிகாரம் யாரை குறித்து பேசுது? பாபிலோனை குறித்து பேசு. சரிங்களா? பேசிட்டே வரும்போது 22nd verse 22வது வசனம் பாருங்க. 22வது வசனத்துல இசை வருதான்னு பாருங்க. 22வது வசனத்துல சுரமண்டலத்தாரும் கீத வாக்கியக்காரரும் நாகசுரக்காரரும் எக்காலக்காரருமானவருடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதில்லை. இசை வருதா இல்லையா? அப்ப கடைசி காலத்திலையும் சாத்தான் நம்மளை பொய்யான தொழுகைக்கு வழி நடத்துவதற்கு இசையை பயன்படுத்தானா பயன்படுத்த மாட்டானா? எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும்ல இசை. சரிங்களா? பொய்யான தொழுகைக்கு வழி நடத்துமா இசை? பொய்யான தொழுகை. இன்னைக்கு நான் ஒரு சபைக்கு போயிருந்தேன். சரிங்களா? ஒரு சபைக்கு பிரசங்கம், ஒரு ஒரு போதகர் பிரசங்கம் பண்ண போனாங்க. என்னை மொழிபெயர்ப்பதற்காக கூப்பிட்டாங்க. போயிருந்தேன். இது வரைக்கும் நான் அந்த மாதிரி சபைக்கு நான் போனதே கிடையாது. அந்த போதகர் நல்ல பாட்டு பாடினார். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னால உள்ள உட்கார முடியல. எல்லா சைடுமே அந்த பேஸ் மியூசிக்கை போட்டுட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. காது உடையுது. இவ்வளவு பயங்கரமா இருந்துச்சு. உட்கார்ந்து ஒரு பாட்டு கூட கேட்க முடியவே இல்லை. கொஞ்சம் உட்கார்ந்தா நம்ம தலை கொஞ்சம் அசைஞ்சிரும், சரீரம் கொஞ்சம் ஆட ஆரம்பிச்சிடும். நம்மளும் சேர்ந்து என்ன செஞ்சிருப்போம்? இசையால பணிந்து கொள்ள ஆரம்பிச்சிருப்போம். இசையால நம்ம பணிந்து கொள்ளக்கூடாது. இசைய ஆண்டவர் எது கொடுத்தாரு தெரியுமா? படிக்கலாம். சரிங்களா? இசைய ஆண்டவர் கொடுத்த நோக்கம் என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரியல. சாத்தான் இதுல ரொம்ப ஞானவான். நீங்க படிப்போம். நம்ம அடுத்த வாரம் நமக்கு ஆண்டவர் சுத்தமானால் இசையை குறித்து படிக்கலாம். தானியேல் 3ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் புத்தகம் இசையை குறித்து பேசுது. அப்படித்தானே? படிக்கலாம். ஜபிங்க. கர்த்தர் சுத்தமானால் படிக்கலாம். சாத்தான் எதுல ரொம்ப திறமையானவர்? இசையில ரொம்ப திறமையானவர். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. சரிங்களா? இன்னைக்கு அநேக மக்கள் வேதத்துடைய சத்தியத்தை படிக்கிறதே கிடையாது. எங்க இசை இருக்கோ இசை பின்னாடி ஓடி போயிடுறது. ஒரு சத்தியத்தை எப்படி தெரிந்து கொள்வது என்று சொன்னால் இசை சரியா இருந்தா அதான்ப்பா சத்தியம். ஜாக்கிரதை எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. சாத்தானும் பாபிலோனும் தவறான இசையை என்ன செய்வாங்க? பயன்படுத்துவாங்க. இசையை வைத்து நம்ம சத்தியத்தை என்ன செய்யக்கூடாது? பின்பற்றக்கூடாது. சரிங்களா? தேவனுடைய வசனம் என்ன சொல்றதோ அதை வைத்து பின்பற்றணும். ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும். சரிங்களா? எத்தனை பாயிண்ட் பார்த்துட்டோம் நம்ம? 11 பாயிண்ட்ஸ். ஒரு ரிவைஸ் பண்ணிடுவோமா? 11 பாயிண்ட்ஸ் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிட்டு மீதி உள்ள பாயிண்ட்ல போயிடலாமா? சரி, பாயிண்ட் நம்பர் 1. முதல் பாயிண்ட் நம்பர் 1 என்ன படிச்சோம்? சரிங்களா? அது பண்டைய பாபில். தானியேல் 3ஆம் அதிகாரத்துல ஆன்சியன்ட் பாபிலோன், பண்டைய பாபிலோன். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்துல எது இருக்குது? மாடர்ன் பாபிலோன், நவீன பாபிலோன் ஒண்ணு இருக்குதுன்னு படிச்சோம். அடுத்தது 2வது பாயிண்ட் என்னது? அங்கேயும் பொண்ணு, இங்கேயும் பொண்ணு. சரிங்களா? அங்கேயும் தானியேல் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலையும் அங்கே பொற்சிலைன்னு படிப்போம். வெளிப்படுத்தல் 17:5லையும் ஒரு பாத்திரம் அப்படின்னு சொல்லி முயற்சி நம்ம படிப்போம். பாயிண்ட் நம்பர் 3, 3வது பாயிண்ட் படிச்சோம். சரிங்களா? தானியேல் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல 2ஆம் வசனத்தையும் இந்த பாபிலோன கூட ராஜாக்கள் இணைறாங்க. அதே போல வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்திலேயே என்ன படிச்சோம் நம்ம? முதல் வசனத்துல 2ஆம் வசனத்துல ராஜாக்கள் பாபிலோனோட என்ன செய்வாங்க? இணைவாங்கன்னு படிச்சோம். பாயிண்ட் நம்பர் 4, 4வது பாயிண்ட் படிச்சோம். என்ன படிச்சோம்? சகல ஜனங்கள். சரிங்களா? தானியேல் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல சகல ஜனங்களும் என்ன செஞ்சாங்க? பணிந்து கொண்டாங்க அப்படின்னு படிச்சோம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்திலையும் நம்ம அதே மாதிரி வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் 4வது வசனத்திலையும் 8வது வசனத்துல என்ன படிச்சோம் நம்ம? சகல பூமியின் குடிகள் என்ன செய்வாங்க? வணங்குவாங்க அப்படி படிச்சோம். 5வது பாயிண்ட் நம்பர் 5, சிலை. தானியேல் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல எதை பண்ணி வச்சாங்க அப்படின்னு படிச்சோம்? சிலைய பண்ணாங்க, இமேஜ பண்ணாங்க. அதே போல வெளிப்படுத்தல் 13ஆவது அதிகாரத்திலையும் 14வது வசனம் 15ஆம் வசனத்துல என்ன செய்யறாங்க? சொரூபத்தை என்ன செய்வாங்க? பண்ணுவாங்க. சிலை என்ற வார்த்தை தானியேல் 3ஆம் அதிகாரத்துல திருப்பி திருப்பி வந்திருக்குது. அதே போல வெளிப்படுத்தல் புத்தகத்துல 13ஆம் அதிகாரத்திலே சொரூபம் என்ற வார்த்தையும் திருப்பி திருப்பி வந்திருக்குது. எத்தனை பாயிண்ட் முடிச்சிட்டோம்? 5. பாயிண்ட் நம்பர் 6, 6வது பாயிண்ட் என்ன? சரிங்களா? இங்க தானியேல் 3ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்துல 3ஆவது வசனத்திலையும் பிரதிஷ்டைக்கு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில என்ன செஞ்சுட்டாங்க? பணிந்து கொள்ள செய்யிட்டாங்க. அதே போலதான் கடைசி காலத்துல சாத்தான் அற்புதங்களை வைத்து அவன் என்ன செய்யறான்? வஞ்சிப்பான். இங்கேயும் மோசம் போக்குவான், அங்கேயும் என்ன செய்வான்? மோசம் போக்குவான். உண்மையான அற்புதத்தை கண்டுபிடிப்பது எப்படி? ஒரு பைபிள் ஸ்டடி இருக்கு. அது 10 பாயிண்ட்ஸ் இருக்கு பைபிள்ல. சரிங்களா?
நம்ம அதையும் படிக்க போறோம். கடைசி காலத்துல சாத்தான் எதை பயன்படுத்த போறான்னு நம்ம வெளிப்படுத்தல படிச்சோம். பொய்யான அற்புதங்கள். ஹவு டு ஐடென்டிஃபை ஃபால்ஸ் மிராக்கிள்ஸ். பொய்யான அற்புதத்தை கண்டுபிடிப்பது எப்படி, அதையும் நம்ம தொடர்ந்து நம்ம என்ன செய்ய போறோம், படிக்க போறோம். ஜெபத்தோடு நீங்க காத்துருங்க. வேதத்தின் வழியாகவே படிக்க போறோம். சரிங்களா? சரி, இது 6வது பாயிண்ட் டிசெப்ஷன். 6வது பாயிண்ட் டிசெப்ஷன். 7வது பாயிண்ட் என்ன படிச்சோம்? என்ன படிச்சோம்? வொர்ஷிப். தானியேல் 3ஆம் அதிகாரத்துல இந்த சிலையை எதுக்கு உண்டு பண்ணாங்க? பணிந்து கொள்வதற்கு. 5வது வசனம் தானியேல் 3:5 சிலையை பணிந்து கொள்வதற்கு என்ன செஞ்சாங்க? இந்த காரியத்தை செஞ்சாங்க. வொர்ஷிப், பணிந்து கொள்வதற்கு. அந்த பணிந்து கொள்வது என்ற வார்த்தை திருப்பி திருப்பி வந்திருக்கு தானியேல் புத்தகத்துல. 6வது வசனத்துல வந்திருக்குது, 7வது வசனத்துல வந்திருக்குது. அதே போல வெளிப்படுத்தல் புத்தகத்திலே 13ஆம் அதிகாரத்திலே எதுக்கு இந்த சொரூபத்தை உண்டு பண்றாங்க? வணங்குவதற்கு. verse 15 வெளிப்படுத்தல் 13:15 வணங்குவதற்கு உண்டு பண்றாங்க. சரிங்களாமா? அடுத்த பாயிண்ட் எத்தனாவது பாயிண்ட்? பாயிண்ட் நம்பர் 8. 8வது பாயிண்ட் என்னது? என்ன படிச்சோம்? கால் சரி, வசனம் சொன்னோம். 4வது வசனம் ஒரு செய்தி போகுது, அப்படிதானே? சரி, நீங்க மெசேஜஸ் கரெக்ட். ஒரு செய்தி கொடுக்கப்படுது. 4வது என்னது? சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமானவர்களே உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால் ஒரு செய்தி. ஒரு செய்தி போகுது, சகல ஜாதிகளுக்கும் செய்தி போகுது. அதே போல வெளிப்படுத்தல் புத்தகத்திலையும் வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்திலையும் 6வது வசனத்துல 7வது வசனத்திலையும் சகல ஜாதிகளுக்கும் என்ன செய்ய போகுது? செய்தி போகுது. அந்த செய்தி எதுக்கு போச்சு? தானியேல் 3ல வொர்ஷிப், தொழுகைக்குரிய ஒரு செய்தி. அதே போல வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்திலையும் தொழுகைக்குரிய ஒரு செய்தி. சரிங்களா? சரி, 8 பாயிண்ட் முடிஞ்சிருச்சா? பாயிண்ட் நம்பர் 9, 9வது பாயிண்ட் என்ன படிச்சோம்? சரிங்களா? தானியேல் 3ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்துல அக்கினி சூளை. சரிங்களா? அக்கினி சூளையில நடுவேல போடுவான். யாரெல்லாம் அந்த சிலையை வணங்கலையோ அக்கினி சூளையில போடுவாங்க. அதே போல வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்துல யாரெல்லாம் அந்த சிலைய வணங்குறாங்களோ அவங்க என்ன செய்வாங்க? அக்கினியினால அவங்க என்ன பாதிக்கப்படுவாங்க. சரிங்களா? 9 பாயிண்ட்ஸ் ஓவர், அப்படிதானே? பாயிண்ட் நம்பர் 10 என்ன படிச்ச? பாயிண்ட் நம்பர் 10ல அந்த 4வது வசனத்துல இங்க ஒருத்தன் கட்டியக்காரன் ஒருத்தன் இருக்கிறான். இந்த கட்டியக்காரன் தான் இந்த மரண சட்டத்தை கொண்டு வரான், டெத் டிகிரி. யாரு மரண சட்டத்தை கொண்டு வர்றது? கட்டியக்காரன். நீங்க பாயிண்ட் சரியா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? கட்டியக்காரன் மரண சட்டத்தை கொண்டு வர்றான். அதே போல வெளிப்படுத்தல் 13ல யார் அந்த டெத் டிகிரியை கொண்டு வர்றது? lamb like beast. சரிங்களா? ஆட்டுக்குட்டி கொப்பான மிருகம். கிடைச்சிச்சா? பாயிண்ட் கிடைச்சிச்சா? நீங்க அதை கரெக்டா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இங்க கட்டியக்காரன் டெத் டிகிரியை கொண்டு வர்றான். அந்த பாயிண்ட் முழுசா எழுதிக்கங்க. இந்த கட்டியக்காரன் மரண சட்டத்தை கொண்டு வர்றான். அதே போல லாம்ப்லைஸ்ட் பீஸ்ட் டெத் டிகிரியை கொண்டு வருது. ஆட்டுக்குட்டி கொப்பான மிருகம் அவன் அந்த மரண சட்டத்தை கொண்டு வருது. அதை சரியா எழுதிக்கணும். 11வது பாயிண்ட், இங்க பாபிலோனு பொய்யான இசையை வைத்து என்ன செய்யுது? வணக்கத்துக்கு ஜனங்களை சாய பாக்குது. அதே போல கடைசி காலத்திலேயே ஒரு பாபிலோன் அதுகிட்ட என்ன காணப்படும்? அந்த பொய்யான இசையை வைத்து மக்களை தொழுவைக்கு, பொய்யான தொழுவைக்கு என்ன செய்யும்? வழி நடத்தும். சரிங்களா? அப்ப எல்லா இசையும் சரியான இசை கிடையாது. சரிங்களா? சரி, மீதி உள்ள பாயிண்ட் பார்த்து முடிச்சிருவோமா? எத்தனை பாயிண்ட் பார்த்தாச்சு? 11 பாயிண்ட்ஸ் படிச்சிட்டோம். சரிங்களா? இப்ப நம்ம பாயிண்ட் நம்பர் 12 12வது பாயிண்ட்டுக்குள்ள நம்ம என்ன செய்ய போறோம்? 17வது வசனம். 17வது வசனம் போலாம். தானியேல் 3:17 பாருங்களேன். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், இவங்க எப்படி ஜெயிச்சாங்க பாருங்க. எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அந்த வசனம் பாருங்களேன், என்ன சொல்றாங்க பாருங்களேன். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் அப்படின்னு சொல்றாங்க. எப்படிங்க இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு? இந்த மாதிரி நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எரிகிற அக்கினி சூளைக்கு எங்களை விடுவிப்பான் எப்படி தெரிஞ்சு? எப்படி தெரிஞ்சு? பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு. எப்படி தெரிஞ்சு? ஏசாயா 43ஆம் அதிகாரத்துல 2வது வசனம். ஏசாயா 43ல 2வது வசனம் பாருங்களேன். ஐசாயா 43:2 நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடே இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகளை உன்மேல்
புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது. வாக்குத்தத்தம் இருக்குதா இல்லையா? வாக்குத்தத்தம். அப்ப இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சு, எப்படி ஜெயிச்சாங்க? இந்த வசனத்தினால அவங்க என்ன செஞ்சாங்க? ஜெயிச்சாங்க. they overcame by the word, by the word of God, by the word of God. தேவனுடைய வசனத்தினால அவங்க என்ன செஞ்சாங்க? ஜெயிச்சாங்க. இப்ப கடைசி காலத்து ஜனம் எப்படி ஜெயிக்கும்? எப்படி ஜெயிப்பாங்க அவங்க? ரெவலேஷன் 12, ரெவலேஷன் 12, வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம் போங்க. ரெவலேஷன் சாப்டர் 12 verse 11 போங்க. verse 11, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். கிடைச்சிச்சா? வசனம் என்ன சொல்லுது? சாட்சியின் வசனத்தினால ஜெயித்தாங்க. இருக்குதுங்களா? ரெவலேஷன் 12 verse 11, வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். சரிங்களா? அப்ப அங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தேவனுடைய வசனத்தினால ஜெயிக்கிறாங்க. கடைசி காலத்து ஜனமும் எதனால ஜெயிப்பாங்க? வசனத்தினால ஜெயிப்பாங்க. சரிங்களா? வசனம் எவ்வளவு முக்கியம் பாத்தீங்களா? தேவனுடைய வசனம் கடைசி காலத்துல எவ்வளவு முக்கியம். சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 13, பாயிண்ட் நம்பர் 13, வெளிப்படுத்து புத்தகத்துல 3வது அதிகாரத்துல நம்ம 5வது வசனத்துல என்ன படிச்சோம்? பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள் அப்படின்னு படிச்சோமா இல்லையா? பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள். ஆனா இது எதுக்கு சமம்னு அவங்களே சொல்றாங்க பாருங்களேன். verse 12, இப்ப நம்ம 12வது வசனம் படிக்க போறோம். 12வது வசனத்துல தானியேல் 3:12, பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை, அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும். சரிங்களா? ஏதோ வந்துச்சா? ஏதோ அப்ப இது சாதாரண பொற்சிலை மாதிரி தெரியல, அப்படிதானே? இப்ப அந்த வசனம் எப்படி சொல்லுது பாருங்க. ராஜாட்ட இவங்க போய் சொல்றாங்க, அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் அப்படி இருக்குதா இல்லையா? சொன்னது யாரு? சொன்னது யாரு? 8வது வசனம். அச்சமயத்தில் கல்தேரில் சிலர் ராஜ சமூகத்தில் வந்து யூதர் பேரில் குற்றச்சாட்டி. யார் இது? இந்த கல்தேர். இதுல வாசிக்கும் போது ரொம்ப எனக்கு கொஞ்சம் சோகமாயிருச்சு. என்ன சோகம்னா, இந்த கல்தேர் இப்ப எதுக்கு பிரயாசப்படுறாங்க? இப்ப ராஜாட்ட எதுக்கு போய் சொல்றாங்க? எப்படியாவது இவங்களா சாகடிக்கணும். ஆனா தானியேல் 2ஆம் அதிகாரத்துல என்ன படிச்சோம்? போன வாரம் நம்ம படிச்சோம் ஒரு அருமையான என்ன படிச்சோம்? தானியேல் 2ஆம் அதிகாரத்துல தானியேல் ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே என்ன போய் சொன்னாரு? போயிட்டு தயவு செய்து அவங்கள போய் அழிக்காது. ஆனா தானியேல் 3ல என்ன படிக்கிறோம்? அவங்களை அழிக்கிறதுக்கு குற்றம் சுமத்துறாங்க. கொஞ்சமாவது அந்த நன்றி உள்ளம், கொஞ்சம் தானியேல் மாத்திரம் அங்க போய் விண்ணப்பம் பண்ணாட்டா என்ன ஆயிருக்கும் இவங்க நிலைமை? அப்ப என்ன ஒரு பாடம் தெரியுங்களா? என்ன பாடம் அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைங்க எதையும் எதிர்பார்க்காம அவருடைய குணத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. உங்களை புரிஞ்சுக்க முடியுதா? அந்த நபரு நம்ம அவங்களுக்கு அன்பு காட்டினாலும் அந்த நபர் நமக்கு துரோகம் செய்வாங்கன்னு தெரியும், ஆனாலும் அந்த நபரை நேசிப்பாங்க. அவங்க தான் தேவனுடைய பிள்ளைங்க. ஆமென். உங்களுக்கு புரியுதுங்களா? தானியேல் 2ல அவங்க குணத்தை காமிக்கிறாங்க, எப்ப அழிச்சிடாதுங்க அழிச்சிடாதுங்கன்னு காமிக்கிறாங்க. ஆனா இங்க நம்ம என்ன படிக்கிறோம்? தானியேல் 3ல அவங்க இன்னும் அவங்க உள்ளம் மாறுற மாதிரி தெரியல. அப்ப தானியேல் அதை குறித்துலாம் கவலைப்படவே தேவையில்லை. அவங்க மாறுறாங்களே இல்லையோ, நான் என்னோட அன்பை காமிச்சிட்டே இருப்பேன். சில நேரங்கள்ல நம்ம எப்படிமா அன்பு கூறுவோம்? கண்டிஷன் பேஸ்ட், நிபந்தனை போட்டுருவோம். நான் இப்ப அன்பு கூர்ந்தான் அப்படின்னா, நான் அவனுக்கு உதவி செஞ்சான்னா அவன் நாளைக்கு என் மேல ஏறுவானே, அதனால நான் எதுக்கு அவனை நேசிக்கணும்? சில நேரங்களில் நம்ம யோசிப்போம். அப்படி இல்லைங்க, நாம அதை குறித்து யோசிக்கவே கூடாது. அவன் திருந்துறானோ இல்லையோ, அவன் ஒப்பு கொடுக்கிறானோ இல்லையோ, ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ, தேவனுடைய பிள்ளைங்க நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய அன்பை தொடர்ந்து காண்பித்து கொண்டே இருக்கணும். நம்முடைய அன்பு அவன் அதை நல்லது செஞ்சாதான் செய்வேன் அப்படி இல்லை. அவன் நமக்கு துரோகம் செஞ்சாலும் அவன் மேல அன்பை
காட்டுவேன். இயேசு கிறிஸ்து அப்படித்தானே செஞ்சாங்க. அவருடைய ஜனங்க தான் சிலுவையில அறைஞ்சாங்க. ஆனா அவங்களுடைய ஜனங்களே நீங்க மன்னிங்க ஆண்டவரேன்னு சொன்னார். அது எவ்வளவு பெரிய குணம். சரிங்களா? சரி. இப்ப இப்ப இவங்க என்ன வார்த்தை, அந்த வார்த்தை என்ன வார்த்தை? 12ஆம் வசனத்துல அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும். 18ஆம் வசனம் பாருங்களேன். 18ஆம் வசனத்துல இங்க அனனிய அசரிய மிஷாவில் என்ன சொல்றாங்க பாருங்க. 18th வசனத்திலையும் அந்த பாயிண்ட் வருதான்னு பாருங்க. உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யல, அந்த வார்த்தை வருதான்னு பாருங்க. verse 18ல விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை. இது இது எதை குறித்து பேசப்படுது? உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யக்கூடாது. இது எதை குறித்து பேசப்படுது? கரெக்டா சொல்லிட்டார் பிரதர். என்ன பாயிண்ட்? இது 10 கற்பனையில ஒரு கற்பனை. என்ன கற்பனை? என்ன ஏண்டி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இப்ப என்ன, எதுக்காக நிக்கிறாங்க? தேவனுடைய பிரமாணத்துக்கு அவங்க நிக்கிறாங்க. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அப்ப 10 பிரமாணம். பாயிண்ட் நம்பர் 13 அப்படித்தானே? பாயிண்ட் நம்பர் 13ல 10 கமாண்ட்மெண்ட்ஸ். அப்ப 10 பிரமாணத்தை குறித்து இங்க பேசப்படுது. அதுல வர 2வது பிரமாணம் தான் என்ன பிரமாணம்? முதல் பிரமாணம், 2வது பிரமாணம். என்னேண்டி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும். சரிங்களா? பூமியில் கீழ் உண்டாயிருக்க ஒப்பான யாரும் சொர்க்கத்தை ஆகிலும் என்ன செய்யக்கூடாது? நீ உண்டாக்கவும் நமஸ்கரிக்கவும் வேண்டாம். அப்ப அந்த 10 பிரமாணத்தை குறித்த செய்தி வருது. இப்ப கடைசி காலத்திலையும் வெளிப்படுத்தல் புத்தகத்திலையும் பிரமாணத்தை குறித்த காரியம் வருமா வராதா? தேவனுடைய பிள்ளைங்க பிரமாணத்தை கீழ்ப்படியாங்களா கீழ்ப்படிய மாட்டாங்களா? இப்ப அங்க அனனியாசிரிய மிஷாவே இது என்னடா அந்நிய தெய்வத்தை வணங்க சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய பிரமாணத்துக்காக அவங்க நிக்கிறாங்க. கடைசி காலத்துல ஒரு ஜனம் இருக்கும் பாருங்க. வெளிப்படுத்தல் 12:17 வசனம் பாருங்க. வெளிப்படுத்தல் 12:17. ரெவலேஷன் 12:17. அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியை உடையவர்களும் ஆகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிட்டு. சரிங்களா? அப்ப இங்க தேவனுடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க என்ன செய்வாங்களாம்? தேவனுடைய கற்பனைகள் என்ன செய்வாங்க? கை கொள்ளுவாங்க. எப்படி அங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தேவனுடைய கற்பனையை கை கொண்டாங்களோ அதே போல கடைசி காலத்துல ஒரு ஜனம் இருக்கும். அந்த ஜனம் என்ன செய்யும்? தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளும். சரிங்களா? சரிங்க. எத்தனை பாயிண்ட் வந்துருச்சு? 13. பாயிண்ட் நம்பர் 14. ஸோ 2 பாயிண்ட், ஒரு 15 பாயிண்ட்ஸ் பார்த்து முடிச்சிடலாம். மீதி பாயிண்ட் உங்க எல்லாருக்கும் ஹோம்ஒர்க். என்கிட்ட 18 பாயிண்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? 15 நமக்கு. போன வாரம் அதே மாதிரி தான் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தேன். யாராவது கண்டுபிடிச்சிக்கலான்னு தெரியல. நான் சொன்னேன் தானியேல் 2ஆம் அதிகாரத்துல 8 லெசன் 10 லெசன் இருக்குன்னு சொன்னேன். டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி 8 லெசன் படிச்சோம். மீதி 2 லெசன் கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு தெரியல. உங்களுக்கு கிடைச்சிச்சா? சரி, மீதி பாயிண்ட பார்த்துடலாம். சரி, தானியேல் சாப்டர் 3. தானியேல் 3ஆம் அதிகாரத்துல 25வது வசனம் பாரு. 25ஆம் வசனத்துல அதற்கு அவன் இதோ 4 பேர் விடுதலை அக்கினியின் நடுவிலே உலாவதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் யாருக்கு ஒப்பா இருக்கிறது? தேவபுத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது. அப்படிதானே? சரி, இந்த தேவபுத்திரன் எதுக்கு வந்தாரு? 26வது வசனம். அப்பொழுது நேபுகாத்நேச்சர் எரிகிற அக்கினி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினி நடுவில் இருந்து வெளியே வந்தார்கள். கிடைச்சிச்சா? அப்ப இவங்க விடுவிக்கப்பட்டாங்களா இல்லையா? அப்ப கடைசி காலத்துல இந்த அக்கினி சூளையில இருந்து யார் தப்பிக்கிறா? யார் தப்பிக்கிறா? தேவனுடைய பிள்ளைங்க விடுவிக்கிறாங்க. யார் விடுவிக்கிறா? தேவ புத்திரன் என்ன செய்யறாரு? விடுவிக்கிறாரு. தேவ புத்திரன் இவங்களை என்ன செய்யறாரு? விடுவிக்கிறாரு. அதே போல கடைசி காலத்துல தேவனுடைய ஜனம் விடுவிக்கப்படுவாங்களா? தேவனுடைய ஜனம் அப்படியே வெளிப்படுத்தல் புஸ்தகத்துக்கு போயிருங்க. வெளிப்படுத்தல் புஸ்தகத்துக்கு போயிருங்க. தேவனுடைய ஜனம் விடுவிக்கப்படுவாங்களா? இங்கேயும் தேவபுத்திரன் வராரா? தேவபுத்திரன் வெளிப்படுத்தல் 16:15 போங்க. வெளிப்படுத்தல் 16:15 போங்க. தேவபுத்திரன் வராரான்னு பார்க்கலாம். 16:15. இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். அப்ப இங்கேயும் தேவபுத்திரன் வராரா இல்லையா? அவர் சொல்றாரு, இதோ திருடனை போல வருகிறேன்,
யாரு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்றாங்களோ அவங்க யாரா பாக்கியவான் அப்படின்னு சொல்றாரு. அப்படித்தானே? இப்ப வஸ்திரங்களை காத்துக் கொள்றவங்க இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? தேவபுத்திரன் வராராம், வஸ்திரங்களை யார் காத்துக் கொள்றாங்களோ அவங்க என்ன செய்வாராம், காப்பாத்துவாராம். வஸ்திரங்களை காத்துக் கொள்றவங்க இருப்பாங்களா? வெளிப்படுத்தல் 19, வெளிப்படுத்தல் 19 முதவசனம் படிக்கலாம். முதவசனத்துல இவைகளுக்கு பின்பு, ரெவலேஷன் 19:1, இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். இருக்கா ஆரவாரம்? இந்த பரலோகத்துல திரளான ஜனக்கூட்டம் இருக்குதா? இப்ப இந்த ஜனக்கூட்டம் எதை கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. verse 8, ரெவலேஷன் 19:8, சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. கிடைச்சிச்சா? பரிசுத்தவான்களுடைய நீதிகளே கிடைச்சிச்சா? சரிங்களா? அப்ப அங்கேயும் தேவனுடைய ஜனம் மீட்கப்படுது, இங்கேயும் தேவனுடைய ஜனம் மீட்கப்படுது. அடுத்தது தானியேல் 3ஆம் அதிகாரத்துல இப்ப யாரு மரிச்சு போனா? தானியேல் 3ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனம், verse 3, 22ஆம் வசனம் பாருங்களேன். ராஜாவின் கட்டளை கடுமையா இருந்தபடினாலும், சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடினாலும், அக்கினி ஜுவாலையானது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொண்டு போட்டது. அப்ப யார் மரிச்சு போனா? தூக்கி போட்டாங்களா? அவங்க யாரு? அவங்க பாபிலோனியர்கள். அப்படித்தானங்க? பாபிலோனியர்கள் கொல்லப்பட்டாங்க. பாபிலோனியர்கள் என்ன செஞ்சாங்க? அதுல கொல்லப்பட்டாங்க. இப்ப அதே போல அந்த கடைசி காலத்துக்கு கூடிய நவீன அந்த பாபிலோனு அழிக்கப்படுமா? வெளிப்படுத்தல் புஸ்தகம் போயிருங்க, அப்படியே வெளிப்படுத்தல் புஸ்தகம் போயிருங்க. வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல 19ஆம் வசனம், 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், ரெவலேஷன் சாப்டர் 16, சாரி 16வது அதிகாரம் 19ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 16:19 பாருங்க. அப்பொழுது மகாநகரம் 3 பங்காக பிரிக்கப்பட்டது, புறஜாதிகளுடைய பட்டணங்கள் விழுந்தன. மகா பாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினையாகிய மது உள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினைவூட்டப்பட்டது. பாத்தீங்களா? அப்ப இந்த மகா பாபிலோனு தேவனுடைய கோபாக்கினுடைய மதுல குடிக்கப்பட்டு அழிக்கப்படுதா இல்லையா? சரிங்களா? அப்ப இந்த மகா பாபிலோனு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினையால அது என்ன செய்யப்படுது? அழிக்கப்படுது. நீங்க அப்படியே அது எப்படி அழிக்கப்பட்டுச்சு? அந்த கதை தான் வெளிப்படுத்தல் 17. சரிங்களா? வெளிப்படுத்தல் 17ல இந்த பாபிலோனு மகா அந்த கோபாக்கினை அது பெறும் அப்படின்னு சொல்லுது. அது எப்படி பெறும், எப்படி அழிக்கப்படும் என்பதுதான் வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தினுடைய கதையே. சரிங்களா? அதை நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. எத்தனை பாயிண்ட் படிச்சிட்டோம் நம்ம? 15 கிடைச்சிருச்சா? சரி, இன்னும் ஒரு பாயிண்ட் நான் சொல்ல நான் ஆசைப்படுறேன். தானியேல் 3ஆம் அதிகாரத்துல 3ஆம் அதிகாரம் 26வது வசனம் பாருங்களேன். 26ஆம் வசனத்துல இந்த வார்த்தை நீங்க கண்டுபிடிச்சிங்களா பார்க்கலாம். 26, அப்பொழுது நேபுகாத்நேச்சர் எரிகிற அக்கினி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள். அப்பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினி நடுவில் இருந்து வெளியே வந்தார்கள். தானியேல் 3ஆம் அதிகாரம் 26வது வசனம். என்ன வார்த்தை? வெளியே வாருங்க. ஒரு செய்தி இருக்கா இல்லையா? வெளியே வாருங்கப்பா சொன்னது யாரு? நேபுகாத்நேச்சர். வெளியே வாருங்கப்பா, வெளியே வாருங்கப்பா. இதே போல ஒரு செய்தி வெளிப்படுத்தல் புத்தகத்துல இருக்குதா? வெளியே வாருங்க என்ற செய்தி இருக்குதா? வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 4வது வசனம், வெளிப்படுத்தல் 18:4வது வசனம் பாருங்களேன். 4வது வசனத்துல, பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவருடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். கிடைச்சிச்சா? அவளை விட்டு நீங்க என்ன செய்யுங்க? வெளியிலே வாருங்க. அப்ப இங்கேயும் வெளியிலே வாருங்கள், அங்கேயும் நீங்க என்ன செய்யுங்க? வெளியில வாருங்க. இந்த பாபிலோனை விட்டு நீங்க என்ன செய்யுங்க? வெளியில வாருங்க. எத்தனை பாயிண்ட் படிச்சிட்டோம்? 16 பாயிண்ட்ஸ் படிச்சு. லாஸ்ட் 5 பாயிண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிடுவோமா? 11 பாயிண்ட்ஸ் ரிவைஸ் பண்ணேன். லாஸ்ட் 5 பாயிண்ட்ஸ் பாயிண்ட் நம்பர் 12 இருந்து
ரிவைஸ் பண்ணிட்டு ஒரே ஒரு பாடத்தை படிச்சுட்டு நம்ம முடிக்க போறோம். சரிங்களா? 12வது பாயிண்ட் என்ன படிச்சோம்? 12வது பாயிண்ட், அவங்க எதனால எப்படி ஜெயிச்சாங்க? தேவனுடைய வசனத்தினால. இனி சூழலில் எங்களை விடுவிப்பார். எந்த வசனம்? ஏசாயா 43:2 படிச்சாங்க. அவரு நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதை அவங்க படிச்சாங்க. அதே போலதான் கடைசி காலத்து ஜனமும் வேத வசனத்தை கொண்டு அவங்க ஜெயிப்பாங்க. அப்படித்தானே? ஓவர் கேம் பை த வேர்ட் ஆஃப் காட். வேத வசனத்தினால அவங்களும் என்ன செய்வாங்க? ஜெயிப்பாங்கன்னு சொல்லி வெளிப்படுத்தி 12ஆம் அதிகாரத்திலிருந்து படிச்சோம். பாயிண்ட் நம்பர் 13, 13வது பாயிண்ட் படிச்சோம். 13வது பாயிண்ட் என்னமா? 13வது பாயிண்ட், அவங்க எதுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க? தேவனுடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்க? எங்க தேவர்களை ஏன் வணங்காம இருக்கிற பிரச்சனை. அப்ப 10 பிரமாணத்துக்குரிய ஒரு காரியமா இருந்துச்சு. எப்படி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தேவனுடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிஞ்சாங்களோ, அதே போல கடைசி காலத்து ஜனமும் என்ன செய்யும்? தேவனுடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியும். சரிங்களா? அங்க தேவனுடைய ஜனம் இருக்கும். அவங்க பிரமாணத்தை கீழ்ப்படிவாங்க. பிரமாணம் ஒளிஞ்சு போயிருச்சு, பிரமாணம் எனக்கு அவசியம் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வெளிப்படுத்தல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துல அந்த அந்த அதிகாரம் பேசப்படுது. அந்த அதிகாரத்துல தேவ ஜனம், மீதியான ஜனம் அவருடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியும். சரிங்களா? 14வது பாயிண்ட், 14th பாயிண்ட் படிச்சோம் நம்ம. சரிங்களா? அங்க தேவபுத்திரன் அவருடைய ஜனத்தை என்ன செய்யறாரு? விடுவிக்கிறாரு. அதே போல வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலையும் இதோ திருடனை போல நான் வருகிறேன். அப்ப தேவபுத்திரன் வருவாரு. அவரும் என்ன செய்வார்? தன்னுடைய ஜனத்தை மீட்பாரு. அவர் என்ன செய்வாங்க? மீட்பாரு அப்படின்னு படிச்சோம். சரிங்களா? 15th பாயிண்ட், பாயிண்ட் நம்பர் 15 என்ன பாயிண்ட்? பாபிலோன். பாபிலோன் அழிக்கப்படுது. சரிங்களா? அங்க எப்படி பாபிலோனுடைய நபர்கள், அந்த புருஷர்கள் தூக்கி போட்டாங்களே அவங்க கொல்லப்பட்டாங்களோ, அது போல அங்க என்ன செய்யப்படுறாங்க? அழிக்கப்படுறாங்க. அப்படின்னு அங்கேயும் துன்மார்க்கர்கள் பாபிலோன்ல இருக்கவங்க என்ன செய்வாங்க? அழிக்கப்படுவாங்க. 16th பாயிண்ட், பாயிண்ட் நம்பர் 16 என்னது? இங்கேயும் நீங்க அக்னி சூழலிலிருந்து வெளியில வாங்கப்பா அப்படின்னு நேபுகாத்நேச்சர் சொல்றாரு. அங்கேயும் வெளிப்படுத்து 18ஆம் அதிகாரத்திலையும் நம்ம என்ன படிக்கிறோம்? நீங்க என்ன செய்ய? வெளியில வாருங்க. இந்த கதை உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குதா? இந்த கதை புரிய ஆரம்பிக்குதா? முழுசா புரிஞ்சிருக்காது, ஆனா கதை புரிஞ்சிருக்கும். நம்ம என்ன கதை? அதாவது நம்ம காலத்து மாதிரி சொல்லுவோம், மாடர்ன் பாபிலோனுக்கு சொல்லுவோம். நம்ம காலத்து மாதிரி என்ன கதை? ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம காலத்திலையும் ஒரு பாபிலோன் இருக்கும். அங்க எப்படி ஒரு பாபிலோன் இருந்துச்சோ அதே போல நம்ம காலத்திலயும் ஒரு பாபிலோன் இருக்கும். அந்த பாபிலோன் யார் இருக்கும் என்பதை ஆண்டவர் சொல்லிட்டார். அந்த பாபிலோன் யார் நம்ம கண்டுபிடிக்கணும். நான் இப்ப வெறும் கதையை மாத்திரம் தான் ஒப்பிட்டு பேசியிருக்கிறேன். இப்ப இந்த பாபிலோன் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப இந்த பாபிலோன் ஒரு பெரிய பொருட்சலையே பண்ணுச்சு, அப்படிதானே? இந்த காலத்திலேயே ஒரு சொரூபத்தை உண்டு பண்ண போறாங்க. இந்த கடைசி காலத்துல அந்த சொரூபம் என்ன? அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதை நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல. நம்ம வெறும் ஒப்பிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். சரி, அங்க பாபிலோன் இசையை வச்சு தொழுகைக்கு வழி நடந்துச்சு. இன்றைக்குரிய உண்மையான பொய்யான இசை எது? நீங்க எழுதி வச்சுக்கோங்க. வாட் ஆல் டு ஐடென்டிஃபை. எதெல்லாம் கண்டுபிடிக்கணும்? வாட் ஆல் டு ஐடென்டிஃபை, எதெல்லாம் கண்டுபிடிக்கணும்? இன்றைய கால பாபிலோன் யார்? ஹூ இஸ் த மாடர்ன் பாபிலோன்? எழுதி வச்சுக்கோங்க. ஹூ இஸ் த மாடர்ன் பாபிலோன்? இந்த பாபிலோன் யாரு? பாயிண்ட் நம்பர் 2, அந்த சொரூபம் என்ன? இந்த மாடர்ன் இமேஜ் எது? இன்றைய கால சொரூபம் எது? வெளிப்படுத்தல் சொல்லப்பட்டிருக்கிற சொரூபம் எதை குறிக்கும்? இது நம்ம படிக்கணும்ல. பாயிண்ட் நம்பர் 3, பொய்யான இசை எது? பாபிலோனின் இசைன்னு படிச்சோமே, இந்த காலத்து பொய்யான இசை எது? ஏன்னா அந்த பொய்யான இசையை வச்சுதான் பொய்யான தொழுகைக்கு வழி நடத்துவானா. அப்ப இசை எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப பொய்யான இசைனா எது? உண்மையான இசைனா என்ன? கண்டுபிடிக்கணும்ல. பாயிண்ட் நம்பர் 4, அந்த சுரூபத்தை எதுக்கு வழி நடத்துறான்? தொழுகைக்கு வழி நடத்துறான். அப்படின்னா உண்மையான தொழுகைனா என்ன? உண்மையான தொழுகை என்றால் என்ன? இன்னைக்கு நானு என்னுடைய நண்பர்கள் ஒரு சில பேர் பேசுவோம், உண்மையான தொழுகைனா என்ன அப்படின்னா 4-5 பாட்டை பாடிட்டு போயிட்டு மக்களை கைத்தட்ட வச்சா உண்மையான தொழுகை. ஆண்டவர் சொல்றாரு, ஆவியோடும் உண்மையோடும்
அவர் என்ன செய்யுங்க, தொழுது கொள்ளுங்கள். அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன? ஆவியோடும் அப்படின்னு வருது, உண்மையோடும் அப்படின்னு அர்த்தம் என்ன? சரிங்களா, படிக்கணும். உண்மையோடும் அப்படின்னா அர்த்தம் என்ன? ஆவியோடுமே அர்த்தம் என்ன? ஒரு சில பேர் ஆவியோடும் அப்படின்னா அலலியா அலலியா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கைய கையை அசைச்சிட்டு அந்நிய பாஷை பேசினா ஆவியோடு தொழுகை செய்யறது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அப்படியா? அப்ப உண்மையோடு தொழுகை செய்யறதுனா படிக்கணும். அப்படின்னா என்ன என்பதை படிக்கணும். சரிங்களா? அப்புறம் யாருங்க அந்த கட்டியக்காரன்? இன்றைய காலத்து கட்டியக்காரன் யாரு? அப்படித்தானே? அப்ப இன்றைய காலத்து அந்த ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பான மிருகம் யாரு? உங்களுக்கு புரியுதா? ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பான மிருகம் அது எதை குறிக்குது? அதை நம்ம படிக்கணும். எத்தனை பாயிண்ட் பார்த்துட்டோம்? எதெல்லாம் படிக்கணும்? பாபிலோன் யாரு? சொர்பம் என்ன? பொய்யான இசை எது? 4வது பாயிண்ட் என்னது? தொழுகை. உண்மையான தொழுகைனா என்ன? 5வது பாயிண்ட் lamb like beast எது குறிக்கும்? வாட் இஸ் lamb like beast ரெப்ரசன்ட்? ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பான மிருகம் என்னது? இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும்ல. 6வது அந்த பிரமாணம் பிரமாணம்னு சொல்லுது, அது 10 பிரமாணம்னா என்ன? அந்த பிரமாணம் என்ன? கடைசி காலத்துல மீதியான ஜனம் பிரமாணத்தை பிடிச்சு கொள்ளும் சொல்லுதுல, அந்த பிரமாணம்னா என்ன? அதை நம்ம படிக்கணும். அந்த பிரமாணம் என்ன? அதை நம்ம என்ன செய்யணும்? படிக்கணும். நீங்க என்ன செய்யுங்க, எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 16 பாயிண்ட்ஸும் ஒப்பிடுங்க. ஒப்பிட்டு நீங்க படிங்க. அதுல என்ன என்ன இந்த காலத்துக்கு பொருந்துதுன்னு பாருங்க. எதெல்லாம் புரியலையோ கொஸ்டின் மார்க் போட்டு வைங்க. இதெல்லாம் படிக்கணும் எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை. இதெல்லாம் நம்ம படிக்கணும். ஆண்டவர் ஒரு கதையை வச்சுட்டு கடைசி காலத்துல எப்பா ஒரு சொர்பம் வர, எப்பா இசையை கொண்டு வர போறான். பாத்தீங்களா? பாபிலோனை இசையை வச்சு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மயக்க பார்த்தாங்க. ஆனா அவங்க மயங்கல, இசையில மயங்கல. ஆமென். இன்னைக்கு நம்ம இசையை பார்த்துட்டு மயங்கிடுறோமா? அப்படியே டாம் 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 அடிக்க அடிக்க அப்படியே மயங்கிடுறோமா? சூப்பரா இருக்கு. ஒரு ஒரு சில பேர்ட்ட நான் கேட்டேன், ஏப்பா அந்த சபைக்கு போறீங்க? அங்கதான் இசை பயங்கரமா இருக்கு. ஆனா ஜாக்கிரதை, இசை அவசியம் தான். நல்ல இசைகள் இருக்குது, மேலே நல்ல குட் மியூசிக் இருக்குது, நல்ல இசை அவசியம்தான். சரிங்களா? வேதாந்தத்தில் அதையும் நம்ம படிக்கலாம், நல்ல இசைகள் இருக்குது. ஆனா இசையை மாத்திரம் நம்பி போனோம் அப்படின்னா பொய்யான இசையும் ஒண்ணு இருக்குதே. அற்புதத்தை மாத்திரம் நம்பி போனோம்னா அங்க பிரச்சனை இருக்குதுல்ல. ஏன்னா பொய்யான அற்புதம் ஒண்ணு இருக்குது. அப்ப எது உண்மையான அற்புதம்? வேதாந்தத்துல இருந்து கண்டுபிடிக்கணும். வேதாந்தத்துல இருந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? கடைசியா ஒரு பாடத்தை மட்டும் கற்று ஓடிடலாம். இப்ப அவங்க எப்படி ஜெயிச்சாங்க? தேவனுடைய வசனத்தினால ஜெயித்தாங்க. நம்ம எப்படி ஜெயிக்க போறோம்? ஒவ்வொரு நாளும் வசனத்தை திறக்கிறோமா? பைபிளை திறந்து படிக்கிறோமா? ஆண்டவர் இந்த உலகத்தை எப்படி உண்டாக்குனாரு? வார்த்தையால உண்டாக்குனார். வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். சரிங்களா? சூரியன் சந்திரன் உண்டாக கடவது என்றார். எல்லாம் வார்த்தையினால். ஆகாய விரைவு உண்டாக கடவது என்றாரு. அந்த வார்த்தையில வல்லமை இருக்குதா இல்லையா? தேவனுடைய வார்த்தையில வல்லமை இருக்குது. சரிங்களா? நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம நியூஸ் பேப்பர்ல வாசிக்கூடிய வார்த்தைகள் மாதிரி வேத வசனம் கிடையாது. அந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தை மாற்றாது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இந்த கடைசி காலத்துல ஆண்டவருக்காக நிற்கிறதுக்கு எதை சார்ந்து வாழ்ந்தாங்க? தேவனுடைய வார்த்தை. கடைசி காலத்து ஜனம் வெளிப்படுத்தி 12 என்ன படிச்சோம்? அவங்க எப்படி பிசாசை ஜெயிப்பாங்க? தேவனுடைய வார்த்தை. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தயவு செய்து தேவனுடைய வார்த்தையை பாருங்க, படிங்க படிங்க படிங்க. திருப்பி திருப்பி நான் சொல்றேன். இன்னைக்கு பெரிய வஞ்சனை சாத்தா என்ன செய்யறான் அப்படின்னா, ஒண்ணு இசையை வச்சு மயக்கிறான், இன்னொன்னு அற்புதத்தை வச்சு மயக்கிறான், இன்னொன்னு பெரிய பெரிய கட்டிடத்தை காமிச்சு மயக்கிறான், பெரிய பெரிய கூட்டத்தை காமிச்சு மயக்கிறான். ஆனா யாரும் வசனத்தை படிச்சு வசனத்தை பார்க்க மாட்டாங்க. ஆனா கடைசி காலத்து ஜனம் எதை பார்க்கும்? வெளிப்படுத்தி 12 படிச்சோம்ல, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தேவனுடைய வார்த்தையினாலும் அவங்க என்ன செய்வாங்க? ஜெயிப்பார்கள். வார்த்தை வார்த்தை வார்த்தை. எத்தனை வசனத்தை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம்? நம்ம நம்பிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சத்தியமும் தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில் இருக்குதா? ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தோடு வசனத்தை சார்ந்து கொண்டிருக்கிறோமா? தேவனுடைய வசனத்தை நம்ம பிடித்துக் கொண்டிருக்கிறோமா? காலையில இருந்து பைபிளை வாசிக்கிறோமா? வாட்ஸ்அப்ல 500 மெசேஜ் வாசிச்சாலும் பைபிள் 5 வசனத்தை வாசிக்க மாட்டோம். பேஸ்புக்ல 100 மெசேஜ் வாசிச்சாலும் வாட்ஸ்அப் வேதத்திலிருந்து ஒரு 10 வசனம். வேத வசனத்திலாம் ஜீவன் இருக்கு. வேத வசனம் தான் நமக்கு என்ன கொடுக்கும்? வல்லமை கொடுக்கும். வேத வசனத்தை வாசிப்பதற்கு தேவன் நமக்கு நலனை கொடுப்பாராக. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே இந்த வேதத்தை வாசிக்கவும் மனப்பாடம் பண்ணவும். நீங்க பாருங்களேன், அந்த அனனியாசிரிய மிஷாவேல்
அந்த அக்கினி சோலை பக்கத்துல நிக்கும் போது ஏதாவது பைபிள் கிடைச்சிருக்குமா? ஆனா அவங்க கையில சுருள்லாம் இருந்துச்சு. நம்ம படிச்சோம்ல, தானியல் கையில எரேமியா சுருள்லாம் இருந்துச்சு. ஆனா அந்த சமயத்துல எங்க சுருளுக்கு போறது? அந்த வசனம் அவங்க மனசுல இருந்தனாலதான் அவங்களால போராடி ஜெயிக்க முடிஞ்சு. அதே போலதான் ஒவ்வொரு நாளும் சாத்தான் நம்மளை சோதிக்க வரும்போது வசனங்கள் நம்ம மனதுல இருந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். ஆகையால் எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளை, ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை தோண்டி நம்ம படிச்சாதான் நமக்கு ஒரு சொர்க்கம் ஆயத்தமாய் கொண்டு இருக்குது. நம்மை வணங்க வைக்கிறதற்கு ஒரு ஆயத்தமாயிட்டு இருக்கு. நமக்குன்னு ஒரு மரண சட்டம் வந்து கொண்டே இருக்குது. அங்கே அங்கேயும் யுத்தங்கள் செய்தி கேள்விப்படுறோம், அப்படித்தானே? எவ்வளவு மோசமான கடைசியில எல்லாம் இங்க கொண்டு விட்டுரும். எங்க கொண்டு விட்டுரும்? சொர்பத்தை வணங்கும்படி கொண்டு விட்டுரும். அதை ஜெயிக்கணும் அப்படின்னா தேவனுடைய வசனத்தை சார்ந்து இருக்கும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.